ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். அது யோவான் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம். யோहन्ना उसका 12 अध्याय, யோவான் 12:24. யாராவது ஒரு சத்தமா வாசிங்க பார்க்கலாம். उसका 24वां वचन. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில். அல்லேலூயா हालेलुया. இங்க ஆண்டவர் ஒரு கோதுமை மணியை குறித்து பேசுறார். यहाँ पे प्रभु यीशु एक गेहूं के दाने के बारे में இந்த कहता है. கோதுமை மணிக்கு ரெண்டு உருவத்தை ஆண்டவர் தரார். यहाँ पे गेहूं के दाने को प्रभु दो रूप देता है. இது நல்ல கோதுமை மணி கெட்ட கோதுமை மணின்னு சொல்லல. यहाँ पे प्रभु ने ये नहीं कहा कि ये अच्छा गेहूं है या बुरा गेहूं இது है. பஞ்சாப் கோதுமை தமிழ்நாட்டு கோதுமைன்னு சொல்லல. प्रभु ये नहीं कहा कि ये पंजाब की गेहूं है या ये तमिलनाडु के गेहूं இது है. உயர்தர கோதுமை, இது சாதாரண கோதுமைன்னு பிரிக்கல. प्रभु ने ऐसा नहीं कहा कि ये उच्च स्तर का है, दूसरा கோதுமை மணி नीच கோதுமை स्तर का மணி है. தான். वो गेहूं गेहूं ही है. கர்த்தர் எப்படி பிரிக்கிறார்னா, परमेश्वर को कैसे अलग करता है. செத்து போன கோதுமை மணி, சாகாத கோதுமை மணி. एक गेहूं का दाना जो मर चुका है, दूसरा गेहूं का दाना अभी मरा नहीं है. விதைக்கப்பட்ட கோதுமை மணி, விதைக்கப்படாத கோதுமை மணி. और एक गेहूं का दाना जो बोया गया है, दूसरा गेहूं का दाना जो अभी बोया नहीं गया है. தனித்திருக்கிற கோதுமை மணி மிகுந்த பலனை கொடுக்கிற கோதுமை மணி. एक गेहूं का दाना जो अकेला रहता है, दूसरा गेहूं का दाना जो बहुत ज्यादा फल लाता है. பக்கத்துல கைய பிடிங்க, बगल वाले का हाथ पकड़िए, கைய பிடிங்க. बगल वाले का हाथ पकड़िए. நீங்க நல்ல கோதுமை மணி தான். आप अच्छे गेहूं हैं. நீங்க कहिए நல்ல கோதுமை மணி தான். आप अच्छे गेहूं हैं. நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட கோதுமை மணி தான். आप अलग किए हुए गेहूं हैं. நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் தான். आप अलग किए हुए लोग हैं. என்றாலும் கர்த்தர் இந்த கூட்டத்திலே ரெண்டா பிரிக்கிறார். फिर भी हम लोगों के बीच में लोगों को दो हिस्से में बांटता है. தன்னை விதைக்க ஒப்பு கொடுத்த கோதுமை மணி, விதைக்க ஒப்பு கொடுக்காத கோதுமை மணி. और एक गेहूं का दाना जो अपने आप को बीजने के लिए सौंप दिया है, दूसरा अभी बीजने के लिए सौंपा नहीं है. ஐயா, கோதுமை மணி வர்றதுக்கு முன்னாடியே ஒரு பிரிவினை இருக்கு. देखिए, गेहूं का दाना आने से पहले ही उसमें भिन्नता है. ஒரு கோதுமை மணி பிளேட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அங்கேயே ஒரு பிரிவினை, ஃபில்ட்ரேஷன் இருக்கு. और गेहूं का दाना जय बाजार में आने से पहले ही उसमें अलग किया जाता है. நீங்க வளரும் பொழுது, और यहाँ पे जब बढ़ते ஒரு हैं, நிலத்துல கோதுமை வளரும் பொழுது एक खेत में गेहूं बढ़ता है கூடயே களைகளும் சேர்ந்து வளர்ந்துச்சு. और उसके साथ साथ जंगली दाने भी बढ़े. அந்த களைகளை எல்லாம் தள்ளிட்டு பிறக்குனதுதான் நீங்க. और वो जो जंगली पौधे उसको हटा करके उसके बीच में बढ़ने वाला गेहूं है आप. எவ்வளவோ தகுதி உள்ளவர்கள் இருந்தாலும் बहुत सारे लोग हैं जो योग्य हैं, அந்த கசடு களைகள் எல்லாம் பிரிச்சுட்டு और वो सभी लोगों को अलग करके அதுல இருந்து கடைசியா கர்த்தர் ஆசையா பிறக்க எடுத்துட்டு வந்த கோதுமை மணி தான் நீங்க. और उसमें से प्रभु ने जो गेहूं का दाना अलग किया है वो है आप. கையை உயர்த்தி சொல்லுங்க, हाथ उठा के कहिए, என்னை பிரித்தெடுத்த ஆண்டவருக்கு நன்றி. प्रभु जिसने मुझे अलग किया उसको அவருடைய धन्यवाद. ஊழியத்திற்காக என்னை பிரித்தெடுத்த கர்த்தருக்கு நன்றி. मुझे सेवकाई के लिए प्रभु ने अलग किया, प्रभु का धन्यवाद हो. அவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படி அழைத்த கர்த்தருக்கு நன்றி. उसके वचन का प्रचार करने के लिए बुलाया वो परमेश्वर को धन्यवाद. தகுதியற்ற எங்களையும் கர்த்தர் பிரித்தெடுத்த கூட்டமாய் பரிசுத்த ஜாதியாய் மாற்றினதற்கு நன்றி. और मैं जो अयोग्य हूं मुझे अलग करके मुझे पवित्र जाति बनाया उसके लिए ஆனா धन्यवाद. அதோட அவர் நிக்கல. पर वहीं पे वो रुका नहीं. இந்த கோதுமை மணிக்கு ரெண்டு காரியத்தை சொல்றாரு. और ये जो गेहूं का दाना उसके बारे में दो बातें कहता है. பிரித்தெடுக்கப்பட்ட கோதுமை மணியே, ए अलग किया हुआ गेहूं का दाना, இவ்வளவு காம்படிஷனுக்கு மத்தியில என் வார்த்தையை சொல்றதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட கோதுமை மணியே, ए गेहूं का दाना, इतने लोगों के बीच में तुम्हें अलग किया गया है. तेरे இவ்வளவு திறமைசாலிகளும் படிப்பாளிகளும் இருக்கிற உலகத்துல ஒன்றுமில்லாத உன்னை நான் எடுத்துக்கொண்ட கோதுமை மணியே, इस धरती में कई लोग हैं जो पढ़े लिखे हैं, योग्य हैं, उनके बीच में तुम्हें मैंने जो अलग किया है गेहूं का दाना, நான் இதோடு நீ நின்று போவதற்காக உன்னை பிரித்தெடுக்கவில்லை. यहीं पे रुकने के लिए मैंने तुम्हें अलग नहीं किया है. நீ தனித்திருக்கும்படி உன்னை நான் பிரித்திருக்கவில்லை. तुम्हें अकेले रहने के लिए मैंने तुम्हें अलग नहीं किया है. அல்லது ஒரு சின்ன பலனை கொடுக்கும்படி நான் உன்னை பிரித்தெடுக்கவில்லை. थोड़ा सा फल लाने के लिए मैंने तुम्हें अलग नहीं किया है. ஒருவருடைய தட்டிலே நீ ஆகாரமாய் போய் உட்கார்வதற்கு நான் உன்னை பிரித்தெடுக்கவில்லை. और किसी जगह पर जाके सुरक्षित रहने के लिए तुम्हें अलग எதற்கு नहीं உன்னை किया है. பிரித்தெடுத்திருக்கிறேன்? क्यों मैं तुम्हें अलग किया हूं? அற்பமான பலனை அல்ல, एक साधारण सा फल लाने के लिए, மிகுந்த பலனை கொடுக்கும்படி பிரித்தெடுக்கப்பட்ட கோதுமை बहुत மணி. आयत से फल लाने के लिए मैंने तुम्हें अलग किया है. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, बगल वाले से कहिए, ஹலோ கோதுமை. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, பக்கத்துல बगल वाले से कहिए, பக்கத்துல கைய பிடிங்க, பக்கத்துல बगल वाले का हाथ पकड़े कहिए, ஹலோ கோதுமை.
हे गेहूं, ஊழியக்காரனாயாச்சு, तुम जो है प्रभु के सेवक हो गए हो, பைபிளை தூக்கியாச்சு, अब बाइबल उठा लिए हो, நமக்கும் வெளியில இவாஞ்சலிஸ்ட்னு பேரை கொடுத்தாச்சு. अब हमें एवेंजलिस्ट का नाम दे दिया गया है. கேள்வி அது இல்ல, प्रश्न ये नहीं है பலன் இருக்கா? क्या फल ला रहे हो, பலன் இருக்கா? क्या फल ला रहे हो, பலன் இருக்கா? क्या फल ला रहे हो. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, பலன் இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம ஊழியக்காரனாவே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. और बगल वाले से कहिए, अगर फल नहीं ला रहे हैं तो सेवक होने के लिए जरूरत नहीं है. யா ஒரு கம்பெனில நம்மளால வேலை நடக்காட்டி வச்சிருக்கானாயா? अगर कोई कंपनी में हमसे कोई काम नहीं होता है तो क्या रखेंगे. என்னைய பிரித்தெடுத்திருக்கிறார். प्रभु ने मुझे अलग किया है. இந்த வசனத்தை மாட்டு வாசிங்க. 1 பேதுரு 2:9. पहला पत्रस 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் வெளிச்சத்திலே இருந்த உங்களை நான் அழைத்துக் கொண்டேன்னு சொல்லல. यहाँ ऐसा नहीं लिखा है कि तुम ज्योति में थे वहां से तुमको अलग किया है. பரிசுத்தமாய் இருந்த கோதுமை மணி உன்னை நான் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லல. तुम पवित्र थे और वहां से मैंने तुम्हें अलग किया, ऐसा नहीं लिखा है. களைகளோடு குப்பைகளோடு இருந்த கோதுமை மணி நீ. और वो जंगली पौधों के बीच में और उस गंदगी के बीच में तुम थे, वो गेहूं का दाना. மண்ணோடு தூசியோடு களைகளோடு குப்பைகளோடு நிறைந்திருந்த கோதுமை மணி நீ. मिट्टी के साथ और उस गंद के साथ, उस कूड़े के साथ जुड़े हुए गेहूं का दाना था. உன்னை நான் என்ன செய்தேனா, मैंने तुम्हें क्या किया है, அந்தகாரத்திலிருந்து उस अंधकार से என்னுடைய ஆச்சரியமான ஒளிக்கு और मेरे अद्भुत ज्योति में உன்னை அழைத்திருக்கிறேன். तुझे बुलाया हूं. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அழைத்திருக்கல, பிரித்திருக்கிறார். और बगल वाले से कहिए, बुलाया है, अलग किया है. பிரித்திருக்கிறார். अलग किया है. அழைத்திருக்கிறதுனா என்ன? और बुलाया का मतलब क्या है. இருள்ல இருக்கிற ஒருத்தரை வெளிச்சத்துக்கு வரியான்னு கேக்குறது. और एक आदमी जो अंधकार में, उससे पूछते हैं क्या अंधकार ज्योति में आना चाहते हो. இல்ல முடிஞ்சா வான்னு சொல்றது. तो अगर अच्छा लगे तो ज्योति में आ जाओ. பிரித்திருக்கிறதுனா என்ன? जब अलग किया इसका मतलब क्या அந்த है. இருளில இருந்து என்னால வெளியில வர முடியாது. उस अंधकार से मैं बाहर आ नहीं सकता. அந்த களைகளுக்கு உள்ள இருந்த அந்த குப்பைகளுக்குள்ள இருந்து நான் தனியா பிரிய முடியாது. उस गंदगी से मैं बाहर अपने आप आ नहीं सकता. அப்படி இருந்த என்ன, और मैं ऐसा था. அந்தகாரத்தின் ஆழத்துல இருந்த என்ன अंधकार की गहराई में मैं जो था, பிரித்து எடுத்து वहां से मुझे निकाल के अलग किया பரிசுத்த ஜாதியாய் மாற்றி और இருக்கிறார். मुझे पवित्र जाति बनाया है. ஹalleluya. हालेलुया. இப்படி வந்த கோதுமை மணி சார் இது. और ये गेहूं का दाना इस तरह निकला है. என்ன சொல்றாரு? அந்த புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு, और उस भलाई को बताने के लिए. எந்த புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு? कौन से अच्छे कार्य को बताने के लिए. இந்த கோதுமை மணியை எப்படி பிரித்தார் என்னும் புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. और ये गेहूं के दाने को किस तरह बाहर निकाला, इस भलाई को बताने के அந்த लिए. பிரித்த கர்த்தருடைய வல்லமையை அறிவிக்கும்படிக்கு. और वो जो प्रभु की सामर्थ जिसके द्वारा प्रभु ने मुझे अलग किया है, उस भलाई को बताने के लिए. தகுதியற்று இருந்த எனக்கு காட்டப்பட்ட அன்பை அறிவிக்கும்படிக்கு. और मैं जो अयोग्य था, मेरे प्रति उसने जो प्यार दिखाया, उस प्यार को बताने के தெரிந்து लिए. கொள்ளப்பட்ட சந்ததி, चुना हुआ एक वंश. ஹalleluya. हालेलुया. இப்ப பக்கத்துல கைய பிடிங்க. बगल वाले के हाथ पकड़िए. கோதுமை மணி, हे गेहूं का दाना. அதனுடைய அர்த்தம் ஊழியன் இல்ல. इसका मतलब सेवक नहीं. கோதுமை மணினா ஊழியக்காரன் இல்ல. गेहूं का दाना का मतलब सेवक नहीं. சுவிசேஷத்தை அறிவிக்கும் கோதுமை மணி. सुसमाचार का प्रचार करने वाला गेहूं का दाना. நன்மைகளை பேசுகிற ஊழியன். उस भलाई का प्रचार करने वाला सेवक. புண்ணியங்களை அறிவிக்கிற ஊழியன். उन भलाइयों को बताने वाला सेवक. இப்படிப்பட்ட கோதுமை மணியே, हे इस तरह के गेहूं का दाना. உங்களை பார்த்து ஆவியானவர் கேட்கிறார், आपको देख के पवित्र आत्मा कहता है, கோதுமை மணியா உங்களை பிரிச்செடுக்கிறதுக்கு எனக்கு இவ்வளவு டைம் ஆயிருக்கு. तुम्हें एक गेहूं के दाने के रूप में अलग करने के लिए मुझे इतना समय लगा. இவ்வளவு ப்ராசஸ்க்குள்ள உங்களை கூட்டி போயிருக்கிறேன். और इतनी प्रक्रिया का मैं जो है काम किया है. நீங்கள் தனித்திருக்கிறீர்களா तुम अकेले हो அல்லது या
மிகுந்த பலனை கொடுக்கிறீர்களா? बहुत ज्यादा फल ला रहे हो? அல்லேலூயா. हालेलुया। சும்மா ஒண்ணு பைபிளை தூக்கிரல யாரும். यूं ही कोई बाइबल नहीं उठा सकता। ஈஸியா ஒண்ணு பைபிள் கையில வந்துறல. ये नहीं कि बाइबल ऐसे ही हमारे हाथ में आ गया। இப்பயும் போய் டார்க் நேஷன்ஸ்ல போய் பாருங்க, சைனா அந்த மாதிரி இடத்துலலாம் आप चाइना जैसे देश में जाके देखिए, அவங்களுக்குலாம் பைபிள் கையில வந்துச்சுன்னா ஏதோ ஒரு பெரிய ஒரு 100 கிலோ தங்கம் வந்த மாதிரி. और उनके हाथ में अगर बाइबल है तो वो सोचते हैं कि 100 किलो सोना उनके हाथ में आ गया। ஈஸியா கையில கொடுத்துட்டாருல உங்களுக்கு. आज बहुत सरल तरीके से आपके हाथ में दे ஈஸியா दिया கையில बाइबल। கொடுத்துட்டாருல ஆண்டவரே. बहुत आसानी से आपके हाथ में बाइबल दे दिया। மிகுந்த பலன் என்னால உண்டாகணும். मेरे द्वारा बहुत ज्यादा फल அப்படியே उत्पन्न கண்ணை होना மூடுங்க, है। அப்படியே கண்ணை மூடுங்க. सब लोग अपने आंखों को बंद இதயத்துல करें, கைய வைங்க, இதயத்துல கைய अपने வைங்க, दिल में हाथ रखिए, இதயத்துல கைய வைங்க. अपने हृदय में हाथ रखिए। நான் விதைக்கப்பட ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. प्रभु, बीजने के लिए मैं अपने आप को समर्पण करता हूँ। என் சுயம் சாகிறதற்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. प्रभु, मेरा स्वयं मर जाए उसके लिए சுயம் समर्पण சுயம் சாகிறதற்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. मेरा स्वार्थ मर जाए उसके लिए मैं समर्पण करता हूँ। ஹalleluya. हालेलुया। தனித்திருக்கிறது கொடுமை சார். अकेला रहना बहुत बुरा है। ஊழியக்காரனா இருந்து பலன் இல்லாம ஊழியம் பண்றது ரொம்ப கஷ்டம் சார். प्रभु का सेवक हो करके प्रतिफल माने फल नहीं लाना இங்க ஆண்டவர் यहाँ पे प्रभु தனியா இருக்கிற கோதுமை மணிய பலனற்ற கோதுமை மணின்னு சொல்லல. प्रभु ये नहीं कहा कि जो अकेला गेहूं का दाना है वो அதுக்கு किसी काम का नहीं, அதுக்கு ஏதோ ஒரு பலன் இருக்கு. उसका भी एक काम है। ஆனா ஆண்டவர் நீ பலன் தருகிற கோதுமை மணியா இருந்திராதன்னு சொல்ல. और प्रभु ने ये नहीं कहा कि तुम फल लाने वाले गेहूं का दाना बन जाओ। மிகுந்த பலன், बहुत ज्यादा फल, மிகுந்த பலன். बहुत ज्यादा फल। அப்படின்னா என்ன அர்த்தம்? इसका मतलब क्या है? என்கிட்ட காசு இருக்கு, मेरे पास पैसा है, ஒரு கடையில போய் அந்த காசை கொடுத்து ஒரு பொருளை வாங்குறேன். मैं दुकान जाता हूँ, पैसा देता हूँ, कुछ चीज खरीदता हूँ, அதுக்கு பேர் செலவு. उसका मतलब है खर्च करना। அதுவே वो நான் ஒரு ஃபண்ட்ல போய் அதை போடுறேன் அந்த காசை. पर उसी पैसे को मैं किसी ऐसी जगह पर அந்த डालता हूँ 5 வருஷம் கழிச்சு அது பெருகுது. और उसको ऐसी डिपॉजिट में डालता हूँ, 5 साल के बाद बढ़ जाता है। அதுக்கு பேர் மிகுந்த பலன். उसका मतलब है ज्यादा फल। நான் உங்களை பார்த்து கேக்குறேன், मैं आपसे पूछता हूँ, கோதுமை மணியே, हे गेहूं के दाने, பிரித்தெடுக்கப்பட்ட ஊழியனே, हे प्रभु के सेवक जो अलग किया गया है, அந்தகாரத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஊழியனே, और आप जो अलग किए गए हैं, கர்த்தருடைய அபிஷேகத்தையும் வரங்களையும் சுமக்கிற ஊழியனே, और ये प्रभु के सेवक प्रभु के अभिषेक और सामर्थ को लेके चलते हो, உன்னை போல எத்தனை ஊழியன் எழும்பி இருக்கான்? आपके जैसे कितने सेवक तैयार हुए हैं? அல்லேலூயா. हालेलुया। அவரை போட்டா அவரை முளைக்கும். நீங்க வேற ஏதாவது வெஜிடபிள் சொல்லிக்கங்க. देखिए, अगर सरसों को बोएंगे तो सरसों उगेगा, கோதுமை போட்டா தக்காளியா வரும். अगर गेहूं को बीजेंगे तो क्या टमाटर आएगा? என்ன வரணும்? क्या आना है? கோதுமை போட்டா अगर गेहूं को बीजेंगे இந்த तो ஊழியக்காரன் இந்த சாமு ஏன் அபிஷேகத்தை ஏன் நேரத்தை ஏன் கிரயத்தை விதைக்கும் பொழுது சாமு மாதிரி ஒரு ஊழியக்காரன் அடுத்து அங்க வரணும். ये सैम जो गेहूं का दाना है, जब वो जो है बीजा जाता है और जब वो फल लाता है, उसके जैसे दूसरा सैम तैयार होना है। ஊழியக்காரன் விதைக்கப்படும் போது இன்னொரு ஊழியக்காரன் எழும்பணும். விசுவாசி இல்ல. एक सेवक जब बीजा जाता है तो दूसरा एक सेवक उत्पन्न होना है, एक विश्वासी नहीं। அதான் இயேசு சொன்னாரு, इसलिए यीशु ने कहा, நீங்கள் புறப்பட்டு போய் तुम जाओ, சகல ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து सभी जाति के लोगों को सुसमाचार सुनाओ। விசுவாசியாக்குங்கள் இல்ல, वहां पे विश्वासी बनाने के लिए नहीं कहा, சீஷராக்குங்கள். उनको चेले बनाओ। ஏன் சீஷராக்குகள்னு யார்கிட்ட சொல்றாரு? चेले बनाओ करके किनसे कह रहा है? சீஷராக்குங்கள்னு சீஷர் கிட்ட சொல்றாரு. चेले बनाओ किनसे कह रहा? चेलों से कह நீ रहा है। சீஷனா இருந்தா, यदि तुम चेले हो நீ விதைக்கப்பட்டா, और तुम बीजे जाते हो, வளரும் பொழுது சீஷன் வளரணும். जब बढ़ोगे तो दूसरा चेला उत्पन्न होगा, வளரும் பொழுது தேவ மனுஷன் வளரணும். और जब बढ़ेगा तो प्रभु का सेवक बढ़ना है। எந்த கூட்டத்திற்கு போனாலும் என் இருதயத்துல ஒரே ஒரு காரியம் இருக்கும். चाहे किसी भी सभा में मैं जाऊं, मेरे मन में एक ही बात होती है, ஆண்டவரே நான் போறேன் இந்த கூட்டத்துக்கு, मैं इस सभा में जा रहा हूं प्रभु, கர்த்தர் அற்புதத்தை செய்யும், प्रभु तू अद्भुत काम कर, அதிசயத்தை செய்யும், अद्भुत काम कर प्रभु, சுகத்தை குணமாக்கும். लोगों को चंगा कर। அது இல்ல என் ஜெபம். मेरी प्रार्थना ये नहीं है, சீஷனை எழுப்பிருங்க ஆண்டவரே, प्रभु चेलों को उठा, சீஷனை எழுப்பிருங்க ஆண்டவரே. प्रभु यहाँ से चेलों को उठा। கோதுமை மணியோட வேலை பழுகி பெருகணும். ये जो गेहूं का दाना उसका काम है कि बढ़ना है நம்ம- और बहुत ज्यादा फल लाना है। நம்ம இந்த வசனத்தை எதுக்கு தெரியுமா பயன்படுத்துவோம்?
हम लोग इस वचन को क्यों इस्तेमाल करते हैं? பணம் விதைச்சா यदि पैसे को பணத்தை बीजेंगे, அறுவடை செய்யலாங்க. ओ पैसे को हम काटेंगे, நீ இவ்வளவு கொடுத்தா तू इतना देगा तो நீ இவ்வளவு அறுக்கலாங்க. इतना काटोगे। அதே கான்செப்ட் தான் ஐயா ஊழியக்காரனே உங்களுக்கும். और वही बात आप जो प्रभु के सेवक हैं आप पर भी लागू होता है। கர்த்தர் சமூகத்துல பணத்தை விதைத்தால் परमेश्वर की उपस्थिति में पैसे को बीजेंगे பணம் பெருகுகிறது. और पैसा बढ़ेगा। கர்த்தருடைய சமூகத்திலே प्रभु की उपस्थिति में என் ஆத்துமாவை விதைத்தால் मैं अपनी आत्मा को जब बीजता हूं ஆத்துமாக்கள் பெருகுகிறது. और आत्माएं बढ़ेंगे। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। சும்மா ஊழியக்காரனா இருக்கிறது கர்த்தர் நம்மளை கூப்பிடவே இல்லை. यूं ही रहने के लिए प्रभु ने हमें सेवक के रूप में नहीं बुलाया है। சும்மா சும்மா சாதாரண ஊழியக்காரன் நான் சொல்றது வல்லமை வரங்கள் அப்படி மேலே ஏறி ஒரு 10 பேருக்கு அத சொல்லல. நம்ம பேசி ஒருத்தன் ஆண்டவரே நான் பாவி உம்மை பின்பற்ற நினைக்கிறேன்னு முடிவெடுக்கிறான் பாருங்க, அதான் பலன். मैं ये नहीं कह रहा हूं कि मंच में जा करके यूं कह रहे हैं तो बहुत सारे लोग गिर रहे हैं, अद्भुत काम हो रहा है, वो नहीं है। अदम बलन। जब हम जाते हैं तो एक व्यक्ति जो है मन फिराना है, टूटे हृदय के साथ प्रभु के पास आके कहना प्रभु मैं तुझे ग्रहण करता हूं, ये है वो फल। நான் ஒரே ஒரு காரியத்தை வேதனையோடு நான் உங்ககிட்ட சொல்றேன். एक बात बड़े दुख के साथ मैं आपको बता रहा हूं, கர்த்தருடைய பார்வையில ஒரு நாளும் பாத்திரமா மாத்திரம் இருந்துராதீங்க. परमेश्वर के नजर में कभी भी केवल एक पात्र के रूप में ही मत रहना, புத்திரனா இருங்க. आप बेटे के रूप में रहिए। There is a lot of difference उसमें बहुत माने फर्क है between a vessel and a man of God. परमेश्वर के जन और उस पात्र के बीच में। கர்த்தருடைய கையில பாத்திரமா மாத்திரம் இருந்துராத. परमेश्वर के हाथ में केवल एक पात्र के रूप में ना रहना, புத்திரனா இரு. प्रभु के बेटे के रूप में रहो, புத்திரனா இரு. बेटे के रूप में रहो। நான் பல வேளைகள்ல சத்துரு நம்மளை எப்படி ஏமாத்துவான் தெரியுமா? आप जानते हैं कई बार शैतान कैसे हमें गुमराह करता है। ஏ சாமே हे साम, நீ பேசி இவ்வளவு ஆத்மாக்கள் வர்றாங்களப்பா, ओ तू कहता है और कितने लोग प्रभु के चरणों में आते हैं, இவ்வளவு இடத்துல இன்விடேஷன் வருதுப்பா உனக்கு, और इतने लोगों से तुम्हें जो है बुलाया जा रहा है, ஒரு இடத்துல உன் பிரசங்கத்தை ரசிக்கிறாங்களப்பா. और सभी लोग तेरे प्रचार को बड़े अच्छे से सुनते हैं। தேவன் உன்னோடு தான் இருக்கிறார். प्रभु तेरे साथ है, நம்பிராதீங்க, विश्वास नहीं करना, நம்பிராதீங்க. विश्वास नहीं करना। கர்த்தர் பாத்திரமாய் ஒருவனை பயன்படுத்துகிறதுக்கும் புத்திரனாய் பயன்படுத்துகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. परमेश्वर किसी को पात्र के रूप में इस्तेमाल करने में और पुत्र के रूप में इस्तेमाल करने में फर्क है। வேதம் சொல்லுகிறது परमेश्वर का वचन எவர்கள் தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ जो लोग पवित्र आत्मा के जरिए चलाए அவர்கள் जाते हैं தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். और वे परमेश्वर के पुत्र कहलाए जाएंगे। நான் பிரசங்கம் பண்ணலாம், मैं प्रचार कर सकता हूँ உங்களுக்கு முன்னாடி ஆராதிக்கிற மாதிரி நடிக்கலாம், और मैं आपके सामने आराधना करने के समान नाटक कर सकता हूँ, ஆனால் நான் தேவ ஆவியினாலே நடத்தப்படாத ஒருவனாய் இருந்தால் यदि मैं वो व्यक्ति हूँ जो पवित्र आत्मा के जरिए चलाया नहीं चलता हूँ, உங்களுக்கு முன்னாடி வெறும் டான்ஸ் ஆடுற டப்பா, आपके सामने नाचने वाला एक यूं ही पुतला हूं मैं। அல்லேலூயா. हालेलुया। நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், பாத்திரத்தை ஆண்டவர் வல்லமையா பயன்படுத்துவாரா ஐயா? मैं आपसे पूछता हूं क्या पात्र को प्रभु सामर्थ्य रूप से लेके इस्तेमाल करेगा? பாத்திரத்தை பயன்படுத்துவாரா ஆண்டவர்? क्या पात्र को लेके प्रभु நான் इस्तेमाल சொல்றேன் करेगा? கண்டிப்பா பயன்படுத்துவார். मैं कहता हूं जरूर इस्तेमाल करेगा। என்ன சாமி இப்பதான் என்னமோ பாத்திரம் புத்திரன் என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தே திடீர்னு என்னையா? अरे भाई अभी तो पात्र और पुत्र पता नहीं क्या क्या कह रहे थे, अभी கண்டிப்பா பயன்படுத்துவார். हाँ जरूर इस्तेमाल करेगा, வல்லமையா பயன்படுத்துவார். सामर्थ्य रूप से इस्तेमाल करेगा। போற இடத்துல அற்புதம் என்ன, அடையாளம் என்ன, அதிசயம் என்ன, தீர்க்க தரிசனம் என்ன எல்லாம் வரும். और जहां पर भी जाएंगे भविष्यवाणी होगा, अद्भुत काम होगा, चमत्कार होगा, चंगाई होगी, सब कुछ होगा। அப்புறம் என்னங்க எதுக்குங்க நம்ம புத்திரன் ஆயிக்கிட்டே? तो फिर हमें पुत्र क्यों बनना है? வாசிங்க பிலிப்பியர் புத்தகம் 1:15-16. फिलिपियों की किताब पहला अध्याय 15 और 16 वचन पढ़े। சிலர் பொறாமைனாலும் சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நல்மனதினாலும் சிலர் நல்மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். சிலர் என் கட்டுகளோடு கூட உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து சுத்த மனதோடே கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள். இது என்ன பிரசங்கிமாரு? ये किस तरह के प्रचारक हैं? இது என்ன பிரசங்கிமாருனே தெரியலப்பா. और हमें पता ही नहीं चल रहा है किस तरह के प्रचारक हैं। வல்லமையான ஊழியக்காரன் தான்,
सामर्थी सेवक हैं தீர்க்க தரிசனம் கவுண்ட் மிஸ் ஆகாம வருதுதான். और भविष्यवाणियां एक के बाद एक आ रहे हैं. வெளிப்பாடு பவுலை விட ஒரு படி மேல போய் தான் பேசுறோம். और प्रकाशन पौलुस से एक कदम आगे है. இவர் சொல்றாரு, और ये कह रहा है சிலர் விரோதத்தினாலும் कुछ लोग विरोधता के कारण எரிச்சல்லையும் और गुस्से के साथ பகையிலையும் और विरोधता के साथ அவன் ஊழியத்தை நம்ம மிஞ்சணுங்கிற எண்ணத்திலையும் और दूसरे सेवक के ऊपर बढ़ना है उस सोच के साथ சுத்த மனசு இல்லாம और उनका मन शुद्ध नहीं है. ஊழியம் பண்றாங்க ஐயா. उन लोग सेवा कर रहे हैं. எனக்கு ரொம்ப கவலை இந்த வசனத்தை படிக்கும் போது. ये वचन जब मैं पढ़ता हूं तो बहुत दुखी होता हूं. எதுக்கு ஆண்டவரே இதெல்லாம் விட்டு வச்சிருக்கீங்க? प्रभु ऐसे लोगों को क्यों छोड़ रखा है प्रभु? கேள்வி வருதா இல்லையா? ऐसा प्रश्न आता है कि नहीं आता है? இப்போ இப்படிப்பட்ட பாத்திரங்களை ஒரு 2 பாத்திரங்களை ஆண்டவர் மேலே எல்லாருக்கும் தெரியற மாதிரி உடைச்சிட்டாருன்னு வைங்க, எல்லாருக்கும் பயம் வந்துரும்ல. देखिए इस तरह के जो पात्र हैं, अगर कुछ 2 पात्रों को सबके सामने वो तोड़ दिया तो सबके अंदर डर आएगा ना. இது வெறும் பாத்திரம் தான், உடைச்சு தள்ளிறேன் உடைச்சிட்டாருன்னா எல்லாருக்கும் பயம் வந்துரும்ல, மனமாறிடுவாங்கல்ல. ये तो केवल पात्र है, चलो इसको मैं तोड़ देता हूं करके प्रभु सबके सामने तोड़ ये देता तो सबको डर आएगा. क्यों प्रभु ऐसा नहीं कर रहा है? ஏன் அதை செய்யறது இல்லன்னா கர்த்தர்? क्यों प्रभु ऐसा नहीं करता है? 18வது வசனத்தை படிங்க. 18 वचन पढ़िए. இதனால் என்ன? வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது என்னவா? சத்தமா சொல்லுங்க. எப்படியாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். ஆண்டவருடைய சுயநலம் இதுல ஒளிஞ்சிருக்கு. यहाँ पे परमेश्वर का स्वार्थ छिपा हुआ है. உங்க பாத்திரத்தை இன்னும் உடைக்காம மேல விட்டுட்டு இருக்காருல, காரணம் என்ன தெரியுமா? आप जो पात्र हैं आपको मंच में छोड़ रखा है, तोड़ नहीं रहा है, इसका कारण क्या मालूम है? இன்னும் வரம் செயல்பட்டுக்கிட்டே இருக்கு, காரணம் என்ன தெரியுமா? अभी भी वरदान कार्य कर रहा है, इसका कारण क्या मालूम है? இன்னும் அற்புதங்கள் நடந்துட்டே இருக்கு, காரணம் என்ன தெரியுமா? अभी भी अद्भुत काम हो रहे हैं, उसका कारण क्या है मालूम है? இன்னும் நம்மளுடைய கூட்டங்கள் அதிசயங்கள் நடக்குது, காரணம் என்ன தெரியுமா? अभी भी हमारे सभाओं में अद्भुत काम हो रहे हैं, क्या कारण है मालूम है? எப்படி ஆகிலும் किसी भी तरह से கிறிஸ்து அறிவிக்கப்படணுமே. ओ मसीह का प्रचार होना है. பக்கத்துல தட்டி சொல்லுங்க சீக்கிரம். बगल वाले से कहिए, கை பிடிங்க. उनके हाथ पकड़िए, कहिए உங்க மேல இருக்கிற ஆசையில ஒண்ணு உங்களை பயன்படுத்திரல. ओ तुमसे प्रेम करके तुम्हें प्रभु इस्तेमाल नहीं कर रहा है. அவர் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதற்காக பயன்படுத்துறார். उसका सुसमाचार प्रचार किया जा रहा है, इसीलिए तुमको लेके इस्तेमाल कर रहा है. அழுதையை பயன்படுத்த தெரிஞ்ச ஆண்டவர் அதே ஸ்ட்ராட்டஜி உங்ககிட்ட ஃபாலோ பண்றாரு. और जो गधे को लेके इस्तेमाल कर सकता उसी तरह आपको भी लेके इस्तेमाल कर रहा है. எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா சார் இது? मालूम है इसमें कितना बड़ा खतरा है? எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா இது? आप जानते हैं इसमें कितना बड़ा खतरा है? நம்ம பாத்திரம் உடைக்கிறதுக்கு it takes no time. ये जो बर्तन है उसको टूटने में ज्यादा समय नहीं लगेगा. அந்த பாத்திரத்தினுடைய வேலை முடிஞ்ச உடனே நொறுக்கிடுவார். और वो जो बर्तन है, जो पात्र है, उसका कार्य जब समाप्त होगा तुरंत प्रभु तोड़ देगा. நீங்க நம்புறீங்களா இல்லையோ, चाहे आप विश्वास करें ना करें, ஐயா சவுல ஒரு பாத்திரமா ஆண்டவர் வச்சிருந்தார். शाऊल को प्रभु एक पात्र के रूप में रखा था. வேலை முடிஞ்ச உடனே நொறுக்கிட்டார்ல. और जैसे ही काम पूरा हो गया प्रभु ने तोड़ दिया. ஆனால் தாவீத पर दाऊद को பாத்திரமா பார்க்கல, उसको पात्र के रूप में नहीं देखा, புத்திரனா பார்த்தனாலதான் उसको पुत्र के रूप में देखा. என் அப்பன் இயேசுவே அவர் சந்ததியில வரும். और मेरा पिता प्रभु यीशु उसको देखता है. அல்லேலூயா. हालेलुया. பாத்திரம் கர்த்தர் சமயத்துக்கு பயன்படுத்துகிறது. ये जो पात्र है प्रभु अपने लिए उस समय के अनुसार इस्तेमाल करता है. இயேசு சொல்றாரு, प्रभु यीशु ने कहा அடிமையானவன் वो जो गुलाम है என்றும் வீட்டிலே நிலைத்திரான், वो अपने घर में हमेशा नहीं रहेगा. ஆனா என் பிள்ளையோ पर जो मेरा पुत्र है நீடித்த நாட்களாய் उस घर का हकदार होगा, நன்மையும் கிருபையும் பெற்று परमेश्वर के अनुग्रह को पाएगा, என்னோடு என் வீட்டிலே இருப்பான். मेरे साथ मेरे घर में रहेगा. அல்லேலூயா. हालेलुया. இது எதையுமே சும்மா படிச்சுட்டு வந்து இல்ல ஏதோ ஒரு புக்க என் அன்றாட வாழ்க்கையில கர்த்தர் செயல்படுகிற விதத்தை தான் நான் பிரசங்கிக்கிறேன். मैं कहीं से पढ़ करके आके प्रचार नहीं कर रहा हूं. मेरे व्यक्तिगत जीवन में जो मैं परमेश्वर से अनुभव நம்ம ஒண்ணு லேடர் போட்டு இறங்கி வந்துறலையே, और ये नहीं कि ऊपर से उतर के आया हूं. நம்ம ஒண்ணு வானத்துல தப்பி வந்துறலையே, हम लोग स्वर्ग से नहीं टपके हैं. எல்லாத்தையும் நம்பிக்கைக்குள்ள கொண்டு வர முடியாது ஐயா.
हर एक चीज को भरोसे में नहीं ला சில सकते। விஷயங்களை ஆராய்ந்து அறிய வேண்டும். कुछ बातों को ध्यान से देखना और परख के जानना है। இயேசு எனக்கு அற்புதம் செய்வார் நம்புகிறேன். मैं विश्वास करता हूं प्रभु मेरे लिए अद्भुत काम करेगा। இயேசு எனக்கு அதிசயம் செய்வார் நம்புகிறேன். मेरे जीवन में प्रभु चमत्कार करेगा, मैं विश्वास இயேசு करता हूं। எனக்கு சுகம் தருவார் நம்புகிறேன். यीशु मुझे चंगा करेगा, मैं विश्वास करता हूं। இயேசு எனக்கு செழிப்பை தருவார்னு யாராவது ஒருத்தர் சொன்னா நம்புகிறேன். अगर यीशु हमें समृद्धि देगा करके कोई कहता है तो मैं विश्वास करता हूं। ஆனா ஒருத்தர் வந்து என்கிட்ட இயேசு உன் கூட இருக்காருன்னு சொன்னா நம்ப மாட்டேன். अगर कोई आके कहेगा कि यीशु तुम्हारे साथ है तो சாமி, मैं विश्वास नहीं இயேசு करूंगा। உன் கூட இருக்காருன்னு என்கிட்ட யாராவது வந்து சொன்னாங்க நம்ப மாட்டேனா? अगर कोई कहेगा कि यीशु तेरे साथ है तो मैं उस बात पर विश्वास नहीं करूंगा। இயேசு செய்யற காரியம் எல்லாவற்றுக்கும் தேவை விசுவாசம். और प्रभु यीशु जो भी काम करता उन सभी कार्यों के लिए विश्वास की ஆனால் जरूरत है। இயேசு என் கூட தான் இருக்கிறாருங்கிறதை அறிகிறதற்கு உங்களுக்கு தேவை விசுவாசம் இல்ல அறிவு. देखिए यीशु मेरे साथ है इस बात को जानने के लिए विश्वास की जरूरत यीशु नहीं ये है, पर वो ज्ञान की जरूरत है। இயேசு என் கூட தான் இருக்கிறாருன்னு நான் நம்ப கூடாது. इस बात पर विश्वास नहीं करना है कि यीशु मेरे साथ है, எனக்கு தெரியணும் मुझे मालूम होना चाहिए என் கர்த்தர் என் கூட தான் இருக்கிறாருன்னு நம்ப கூடாது. मेरा परमेश्वर मेरे साथ ही है करके विश्वास ही नहीं करना I है। should know it. मुझे उसके बारे में जानना है। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் செய்யற காரியத்துக்கு தான் என் விசுவாசம் வேணும். கர்த்தர் கூட இருக்காரான்னு தெரியறதற்கு உங்களுக்கு அறிவு தேவை. परमेश्वर जो कार्य करता है उसके लिए हमें विश्वास की जरूरत है, पर परमेश्वर मेरे साथ है इसके लिए विश्वास नहीं, वो ज्ञान चाहिए। எல்லாரும் சொல்லுவாங்க கிதியோன் திருப்பி திருப்பி போய் கேட்டுக்கிட்டே இருந்தான். सभी लोग कहते हैं कि गिदोन बार बार जाके कह, ஆண்டவரே நான் போட்டோன்னு क्या प्रभु मैं जाऊं क्या जाऊं क्या जाऊं, என் கூட தான் இருக்கீங்களா என் கூட தான் இருக்கீங்களா? क्या प्रभु तू मेरे साथी है मेरे साथी है நம்ம मेरे என்ன साथी। சொல்றோம்? விசுவாச குறைவு. हम कहते हैं विश्वास की कमी है। கர்த்தர் ஜெயத்தை தருவாருங்கிறதுக்கு விசுவாசம் தேவை. परमेश्वर जय देगा उसके लिए विश्वास की जरूरत है। கர்த்தர் என் கூட தான் இருக்கிறாருங்க தேவைக்கு அறிவு தேவை. परमेश्वर मेरे साथ ही है इस बात के लिए நான் கிதியோனை போல मुझे ज्ञान चाहिए। நான் கிதியோனை போல இருக்கிறதுல வெட்கப்படல சார். मैं गिदोन के समान रहने में शर्माता नहीं हूं, ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாருன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுல எனக்கு என்ன வெட்கம்? और मेरे साथ परमेश्वर है इस बात को जानने में मुझे क्या शर्म है। ஐயா என் கூட தானே இருக்கிறீங்க? हाँ प्रभु मेरे साथ है ना। அவர் ஆமாப்பா हाँ हाँ मैं तेरे साथी हूँ। ஆமாப்பா. हाँ बेटा तेरे साथ। வேதத்துல ஒரு இடத்துலயாவது बाइबल में कहीं पे भी ஆண்டவரே உம்மை நான் அறிய வேண்டும், प्रभु मैं तुझे जानना चाहता நீங்க हूँ, என் கூட தான் இருக்கிறீங்களா, क्या आप सचमुच में मेरे साथ हैं, நீங்க என்னை கைவிடலையே, आप मुझे छोड़ के तो नहीं गए हैं। இந்த மாதிரி இருக்கிற ஜெபங்களுக்கு எல்லாம் பதில் உடனே உடனே வரும். और ऐसी जो प्रार्थना है उसके लिए तुरंत जवाब आता है। ஏன் தெரியுமா? क्यों मालूम है? கர்த்தர் அத விசுவாசத்துல விடல, क्योंकि उसे विश्वास में नहीं छोड़ा है தன்னை வெளிப்படுத்துகிறதுல அவர் பிரியமா இருக்கிறார். और अपने आप को प्रकट करने में वो बहुत प्रसन्न होता है। தன்னை வெளிப்படுத்துகிறதுல பிரியமா இருக்காரு. अपने आप को प्रकट करने में वो बहुत प्रसन्न होता है। என் வாழ்க்கையில நடந்த ஒரு காரியத்தை சொல்றேன். मेरे जीवन में एक घटना हुई है, मैं बताता हूँ। என்னுடைய மைண்ட் செட்டையும் கர்த்தரை பற்றின இருந்த சில சில லூஸான காரியங்களையும் கர்த்தர் சீரமைச்ச ஒரு காரியம். और मेरे दिमाग को और मेरे अंदर कुछ अलग विचार जो था उन सभी चीजों को प्रभु ने सही किया। எந்த இடத்துக்கு ஊழியத்துக்கு போனாலும் जहां पर भी सेवा के लिए मैं जाता हूँ, அட்லீஸ்ட் ஒரு 2 நாள் இல்லாட்டி ஒரு நாள் कम से कम 2 दिन या 1 दिन முழு நாளும் கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்திருப்பேன். मैं पूरा दिन प्रभु की उपस्थिति में बैठता உள்ள போய் ரூமை மூடிப்பேன். हूं। मैं जाके कमरा बंद என் करता हूं। மனைவியோ பிள்ளையோ இல்ல வேற யாரோ வேற என்னுடைய செல்போனோ எதுவுமே உள்ள இருக்க, நான் மட்டும் தான் அந்த நாள் ஃபுல்லா உட்கார்ந்திருப்பேன். குறைஞ்ச ஒரு 7 8 9 மணி நேரம். और मैं अकेले कमरे में रहता हूं, मेरे पास सेल फोन कुछ नहीं होगा और मेरी पत्नी बच्चे कोई भी नहीं होंगे। இப்ப கடைசியா ஒரு ஈஸ்டர் சண்டே வந்துச்சு. और आखिर में एक ईस्टर का एतवार आया அந்த ஈஸ்டர் சண்டே வந்த உடனே அன்னைக்கு என்னை கூப்பிட்டு இருக்காங்க ஈஸ்டருக்கு பேசுறதுக்கு. और एक जगह पर मुझे प्रचार करने के लिए बुलाए थे, ஆனா என்ன நடந்துச்சுன்னு தெரியல. पर मुझे नहीं मालूम क्या हुआ। பெரிய ஊழியக்காரன் ஆயிட்டேன்னு மிதப்பு வந்துருச்சான்னு தெரியல. मुझे नहीं मालूम कि मैं बहुत बड़ा सेवक बन गया हूं करके घमंड आ गया। ஆண்டவர் தான் நம்மள பயன்படுத்துறாரேன்னு ஒரு மிதப்பு வந்துருச்சான்னு தெரியல. और मुझे नहीं मालूम कि प्रभु मुझे लेके इस्तेमाल कर रहा करके घमंड। நம்ம போய் நின்னாலே போதும் ஆவியானவர் அந்த நேரத்துல கரெக்ட்டா வார்த்தை கொடுத்துறாரு, ஒரு மிதப்பு வந்துருச்சான்னு எனக்கு தெரியல. और मुझे नहीं मालूम इस तरह का एक अहंकार आ गया कि मैं जाके खड़ा हो जाऊंगा तुरंत परमेश्वर का आत्मा मुझे वचन देगा। அந்த மீட்டிங்க்கு நான் ரெடி ஆகல.
उस सभा के लिए मैं तैयार नहीं हुआ சார் போனை எடுத்து ரொம்ப டெக்ஸ்ட் பண்ணிட்டு எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்புறது ரொம்ப பிஸியா இருக்கேன். और मैं जो है फोन निकाल के सभी को जो है वो मैसेज में भेज रहा हूं, इसमें व्यस्त हूं. யார் யாருக்கெல்லாம் பேசணுமோ, जिन जिन से बात करनी है, யார் யார்கிட்டலாம் சேட் பண்ணணுமோ, जिन जिन से चैटिंग करना है, யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு और यूट्यूब वीडियो सब देख करके. ரொம்ப வருஷம் போன ஈஸ்டருக்கு ये पिछले ईस्टर की बात है. நான் ஏன் இத சொல்றேன் தெரியுமா? मैं क्यों ये कह रहा हूं मालूम है? எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா இருந்தாலும் உள்ள ஒரு பலவீனம் இருக்கும். चाहे कितना बड़ा सेवक क्यों ना, उसके अंदर कोई ना कोई कमी இடம் होगी. கொடுத்தா விழுந்துருவோங்கிறதுக்காக ஓப்பனா கன்வெர்ஸ் பண்றேன். और अगर उसमें लापरवाही करेंगे तो गिर जाएंगे, इसलिए मैं खुलकर आपसे बात कर रहा हूं. நல்லா நோண்டிட்டே இருக்கிறேன். और अब ये सब मोबाइल में जो है ना छेड़छाड़ कर रहा हूं. திடீர்னு பார்த்தா போன்ல போஸ்டர் வருது. और अचानक एक पोस्टर जो है फोन में आ रहा है. என்ன போஸ்டர் வருது? उसमें क्या आ रहा है? இவாஞ்சலிஸ்ட் சாம் பிரசாத் एवेंजलिस्ट सैम प्रसाद இந்த சபையில் இன்று பிரசங்கிக்கிறார். और इस कलीसिया में फलाना दिन प्रचार कर रहे हैं. அப்பதான் இவாஞ்சலிஸ்டுக்கே உணர்வு வருது. और तभी ये जो सुसमाचार प्रचारक एवेंजलिस्ट है वो अपने होश में आ रहा है. அட ஆமால நம்ம டேட் கொடுத்திருந்தோம்ல. अरे रे, हम तो उनको समय दिया था, ये तो बात है. இருந்தாலும் ஒரு கான்ஃபிடன்ஸ் फिर भी एक दृढ़ निश्चय है. கர்த்தர் என்னோட परमेश्वर मेरे साथ है. என்னது? परमेश्वर கர்த்தர் परमेश्वर என்னோட मेरे இருக்கிறார். साथ है. சார் கோட்டெல்லாம் போட்டாச்சு பந்தாவா? बस कोट सब पहन लिए हैं, तैयार हो गए. நானும் தம்பி கார்ல போயிட்டு இருக்கோம். और मैं और मेरा भाई दोनों कार में போயிட்டு இருக்கும் போதே கேஷுவலா பைபிள் எடுக்கிறது. और जाते कार में जो है बस बाइबल निकाल लिया எடுத்துட்டு அது தொடையில வச்சிட்டு கார்ல ஸ்டைலா और बड़े स्टाइल से अपने जो है जांग में रखा बाइबल. Lord, I'm going to preach there. प्रभु मैं वचन प्रचार करने जा रहा हूँ. Help me with the verse. और वचन दे प्रभु. என்னவா? क्या है? Help me with the प्रभु मुझे वचन दे. நான் ஒரே ஒரு காரியத்தை வேதனையா சொல்றேன் உங்களுக்கு. पर एक बात मैं दुख के साथ कह रहा हूँ. பைபிளை பிரசங்கிக்கிறதுக்கு மட்டும் பயன்படுத்திடாதீங்க. बाइबल केवल प्रचार करने के लिए इस्तेमाल मत कीजिए. இது பிரசங்கிக்கிற புக் இல்ல. ये प्रचार करने का किताब नहीं है. என்னைய கிறிஸ்துவை போல மாற்றுகிற புத்தகம். ये वो पुस्तक है जो मुझे यीशु के समान बनाता है. என்னை கிறிஸ்துவை போல மாற்றுகிற புத்தகம். ये जो परमेश्वर का वचन है मुझे இந்த यीशु के समान பிரசங்கத்துக்கு மட்டும் बनाता है. பயன்படுத்திடாதீங்க. इसे केवल प्रचार करने के लिए इस्तेमाल मत कीजिए. ஐயோ ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சே. ओ एतवार आ गया. ஐயோ மீட்டிங் டேட் கொடுத்துட்டோமே. ओ सभा का समय दे दिया है. அதுக்காக பிரசங்கத்துல உட்கார்ந்துடாதீங்க. उसके लिए आप प्रचार के लिए मत बैठिए. என் பிரசங்கம் ஏதோ ஒரு நாளுக்கு டாபிக்ல இருக்க கூடாது. मेरा जो प्रचार है किसी समय के लिए एक शीर्षक नहीं बनना இங்க है. ஸ்டேஜ்ல வந்து ஊத்துற என்னுடைய பிரசங்கம் பல மணி நேரம் கண்ணீரா இருக்கணும். और जब मैं मंच में आके वचन का प्रचार करता हूं वो मेरे कई घंटे जो प्रभु के चरणों में आंसू बहाता हूं उसका फल होना चाहिए. அல்லேலூயா. हालेलुया. சரி ஐயா, இப்ப போயாச்சு. ஆண்டவரும் பாருங்களேன், சூப்பர் ஆண்டவர். ஆண்டவர்ட்ட கேட்ட உடனே டக்குன்னு ஒரு வசனத்தை கொடுத்துட்டாரு. देखिए हमारा परमेश्वर भी बहुत महान है. अब जा रहे हैं, प्रभु से वचन मांगा, तुरंत प्रभु ने वचन भी சாமுக்கு दे दिया. இன்னும் கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. और शाम को और दृढ़ निश्चय हो गया. கர்த்தர் என்னோட இருக்கிறார். परमेश्वर मेरे साथ है. அவர் கிருபை வரங்கள் மாறல. ओ उसका अनुग्रह कभी बदला नहीं है. நான் ஜெபிச்சா என்ன, आज चाहे मैं प्रार्थना करूं வேதம் படிக்காட்டி என்ன, या बाइबल ना पढूं, அவர் प्रार्थना அழைத்த அழைப்பும் और उसने जो बुलाया है கிருபை வரங்களும் और उसका अनुग्रह மாறாதது. वो कभी नहीं बदलेगा. சாம் நீ பின்னு. शाम तू तो वहां पे कमाल कर दे. வார்த்தை கிடைச்ச உடனே 15 நிமிஷத்துக்குள்ள கட 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 பாயிண்ட் போடு. பாயிண்ட் நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 2, பாயிண்ட் எல்லாம் போட்டாச்சு. और जैसे ही वचन मिला 15 मिनट के अंदर सारा संदेश तैयार हो गया. ये அங்க போய் ஸ்டேஜ்ல போய் நின்னாச்சுப்பேன். अब मंच में जाके खड़े हो गए. பிரசங்கம் தீ. प्रचार तो आग जैसे उगल रहा है. நல்ல வேளை இன்னைக்கு மீசையை வலிச்சிட்டு போனேன். ओह उस दिन सारा मूछें सब निकाल के गया था मैं. தீ பிடிச்சு எரிஞ்சிருக்கும் மீசை. नहीं तो यहाँ सब आग लग जाना था. அப்படி ஒரு தீ பிரசங்கம். ओह ऐसा आग जो है जल रहा है. ஆவியானவர் பலமா கிரியை செய்றார். और पवित्र आत्मा बड़े सामर्थ्य रूप से काम कर रहा है. நான் ஸ்டேஜ்ல இருந்தே யோசிக்கிறேன், और मंच में मैं सोच रहा हूँ என்னடா இது, ये क्या बात है भाई. நம்ம மாங்குன்னு ஜெபம் பண்றோம். अरे जब हम प्रभु की उपस्थिति में बैठ के प्रार्थना करते हैं இந்த உடம்ப வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு வேளையா உபவாசம் இருப்போமேன்னு இருக்கிறோம். और इस तरह के शरीर के साथ कम से कम एक दिन उपवास அப்ப करते எல்லாம் இந்த हैं, ஆவியானவர் இறங்கவே மாட்டார். तब तो इतने सामर्थ्य रूप से पवित्र आत्मा நம்ம उतरता பிரசங்கம் नहीं. பண்ற எல்லாரும் கொட்டாய் விட்டுட்டு இருக்காங்க. और उस वक्त जब प्रचार करते हैं, सब लोग वासियां मारते हैं. ஐயா நான் ஜெபிக்கல, अरे मैं तो प्रार्थना नहीं किया, வேதம் படிக்கல, बाइबल नहीं पढ़ा, யூடியூப்ல வீடியோ பார்த்துட்டு வந்திருக்கேன். और YouTube में वीडियो देख के मैं आया பார்த்தா हूं. அனல் கக்குது. अरे अभी तो आग बरस रहा है. உடனே சொல்றேன், கர்த்தர் என்னோடு
तब मैं कह रहा हूं परमेश्वर मेरे साथ है செய்தி எல்லாம் முடிஞ்சிருச்சு. और वचन प्रचार हो गया நான் எப்பயும் செய்தி முடிச்சிட்டு வந்த உடனே ஸ்டேஜ்ல முழங்கால் படிக்கிட்டு என் சேர்ல முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரே இந்த ஊழியத்தின் மூலமாய் வந்த மகிமை எல்லாம் உமக்கு தான் சொல்லிட்டு உட்கார்வேன். और जब कभी भी मैं प्रचार करता हूं कहीं पे भी அப்படி तो मैं जो है घुटने टेक करके प्रार्थना करता हूं प्रभु அப்படி போய் முழங்கால போட்டேன். और मैं कहता हूं प्रभु सारी महिमा तुझे है और मैं वहां जाके घुटने टेका போட்ட உடனே ஒரு சத்தம் என்ன தெரியுமா கேட்டுச்சு? और जैसे ही मैंने घुटने टेका एक आवाज आया சாம் सैम நீ இல்லாமையே என் ஜனத்தை எனக்கு போஷிக்க தெரியும். तेरे बगैर मैं अपने लोगों को खिला सकता हूं நீ இல்லாமையே என் ஜனத்தை என்னால போஷிக்க முடியும். तेरे बगैर मैं अपने लोगों को खिला सकता हूं உன் வாழ்க்கையை காத்துக்க, अपने जीवन के बारे में ध्यान रखना உன் வாழ்க்கையை காத்துக்க. अपने जीवन का ख्याल करना ஐயா ஈரல் எல்லாம் ஆடிருச்சு ஐயா. बस मेरे सारे कलेजे हिल गए அதே சேர புடிச்சுக்கிட்டு और उस कुर्सी को पकड़ के சுத்தி ஆளுங்க இருந்தாங்கதான். सभी लोग वहां पे थे கண்ணீரை விட்டு मैं रोने लग गया என்னை மன்னிச்சிருங்கப்பா, हे पिता मुझे क्षमा कर दे நான் என்னை நீங்க பாத்திரமா மாத்திரம் வச்சிராதீங்கப்பா, प्रभु मुझे केवल एक पात्र के रूप में नहीं रखना நான் உங்க புள்ள. मैं तेरा बेटा हूं ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया பக்கத்துல கையை பிடிங்க சீக்கிரம். बगल वाले के हाथ पकड़ लीजिए கையை பிடிங்க. बगल वाले के हाथ पकड़ लीजिए பாத்திரமா இருக்கிறது டேஞ்சர் ஐயா, कहिए केवल पात्र बनकर रहना खतरा है ரொம்ப டேஞ்சர் ஐயா, बहुत ज्यादा खतरा है ரொம்ப டேஞ்சர் ஐயா. बहुत ज्यादा खतरा है எதனால செய்றாரு இத தெய்வம்? प्रभु किस में प्रसन्न रहता है என்ன பண்ணாலும் ஆண்டவர் நம்மள பயன்படுத்தி எதனால தெரியுமா? क्यों प्रभु हमें लेके इस्तेमाल करता क्यों मालूम है அதுக்கு அதான் சொன்னேன், சுயநலம் இருக்கு. क्योंकि प्रभु के अंदर एक स्वार्थ வாசிங்க மத்தேயு 24:14. मत्ती 24 के 14 को पढ़िए ராஜ்யத்தினுடைய ஆ, இந்த சுவிசேஷம் இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள பூலோகம் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். அப்பொழுதே முடிவு வரும். என்னவா பிரசங்கிக்கப்படும்? क्या प्रचार किया जाएगा சாட்சியாக என்னவா பிரசங்கிக்கப்படுதா? क्या प्रचार किया जा रहा है ஐயா வார்த்தை கொள்ளுகிறது, देखिए वचन मारता है ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. पर आत्मा हमें जिलाता है யாருடைய வார்த்தை கொல்லு, யாருடைய வார்த்தை உயிர்ப்பிக்கும்? किसका वचन मारता है किसका वचन जिलाता है வேதம் சொல்லுகிறது தேவனுடைய परमेश्वर का वचन தேவனுடைய ராஜ்யம் परमेश्वर का राज्य பேச்சிலே அல்ல, केवल शब्दों में नहीं है பலத்திலே. सामर्थ्य में है என்ன பலம்? कौन सा बल என்ன பலம்? कौन सी सामर्थ्य தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பலம் என்ன? परमेश्वर के राज्य की सामर्थ्य क्या है ஆத்துமாக்கள். आत्मा ஆத்துமாக்கள். लोग தேவனுடைய ராஜ்யம் எப்போது விரிவடையும்? परमेश्वर का राज्य कब विस्तृत होगा ஆத்துமாக்கள் இணையும் போது, जब उसमें लोग आएंगे ஒரு சீஷன் இணையும் போது, जब चेले लोग जुड़ेंगे ஒரு ஊழியன் இணையும் போது. जब प्रभु की सेवा बढ़ेगी ஐயா இங்க ஒரு 10-15 ரூம்ஸ் இருக்கு ஐயா, यहाँ पे 10-15 कमरा है இங்க ஏற்கனவே கொஞ்சம் பேர் அக்கமடேட் ஆயிட்டாங்க. पहले से कुछ लोग वहां पे ठहरे हैं இப்ப புதுசா வராங்கன்னா अब नया कोई आ रहा है तो ஒண்ணு நான் இதை இடிச்சு கட்டணும், या तो मुझे इसे तोड़कर दोबारा बड़ा बनाना है இதை இடிச்சு பெருசாக்கணும். इसे तोड़कर बड़ा करना है அப்ப தேவனுடைய ராஜ்யம் எப்படி பெருசாகுதுன்னா, परमेश्वर का राज्य कैसे बढ़ रहा है ஒரு நாளும் ஒரு ஆத்மா கர்த்தரிடத்தில் வரும் பொழுது एक एक आत्मा जो प्रभु के चरणों में आते हैं அவருடைய ராஜ்யம் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது, उसका राज्य विस्तृत होता रहता है விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. विस्तृत होते रहता है அதனாலதான் சொல்றாரு इसलिए वो कहता है வார்த்தை கொள்ளுகிறது. शब्द मारता है என்னையா சொல்ற? आप क्या कह रहे हैं நான் உங்களுக்கு சொல்றேன், मैं आपको कहता हूं தன்னை விதைக்க ஒப்பு கொடுக்காத எந்த ஒரு ஊழியனுடைய வார்த்தையும் கொல்லும். वो हर एक सेवक जो अपने आप को बीजने के लिए समर्पण नहीं करता है उसका शब्द मारता அது है தேவ வார்த்தையா இருந்தாலும் சரி. चाहे वो परमेश्वर का वचन क्यों ना हो ஏன் தெரியுமா? क्यों मालूम है மத்தேயு 24:14 திருப்பி படிங்க. मत्ती 24 के 14 को फिर से पढ़िए ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் இந்த சுவிசேஷம் பூலோகம் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். என்னவாக பிரசங்கிக்கப்படுது? कैसे ये प्रचार किया जाता है என்னவாக பிரசங்கிக்கப்படுது? किस तरह इसे प्रचार किया जाता है விதைக்கப்படாத ஒரு ஊழியனை கர்த்தர் எதற்கு பயன்படுத்துகிறார் தெரியுமா? वो सेवक जो अभी बीजा नहीं गया उसको प्रभु
किस कार्य के लिए इस्तेमाल करता है? சாட்சியாக பிரசங்கிக்கிறதுக்கு, वो गवाही के रूप में प्रचार करने के लिए, ரட்சிப்புக்குள்ள நடத்துகிறதுக்கு இல்ல, उद्धार में ले आने के लिए नहीं है, சாட்சியாக பிரசங்கிக்கிறதற்கு. और गवाह के रूप में प्रचार करने के என்ன लिए. சாட்சி? कौन सी गवाह है? நியாய தீர்ப்பு நாள் வரும் பொழுது न्याय के दिन जब आएगा, அந்த ஜனம் வந்து சொல்லிடக்கூடாது, பாத்தீங்களா, वो लोग कहना नहीं चाहिए ना, எனக்கு இந்த வசனம் கிடைக்கல, मुझे ये वचन नहीं मिला, எனக்கு இந்த வார்த்தை வரல, मेरे पास ये वचन नहीं எனக்கு सुना गया, இயேசுவை பத்தி யாரும் சொல்லல, यीशु के बारे में मुझे किसी ने அப்படி नहीं बताया. சொல்லிடக்கூடாது, பாத்தீங்களா. ऐसा किसी को कहना नहीं है. அப்படி சொல்லிராம இருக்கிறதுக்கு ऐसा ना कहें इसलिए ஊழியனாகிய என்னுடைய வார்த்தையை जो मैं जो प्रभु का सेवक हूं, मेरा जो वचन அவனுடைய है, ஆக்கினை தீர்ப்புக்கு சாட்சியாய் வைக்கிறார். और उसके न्याय के दिन के लिए गवाह के रूप में रख रहा है. பக்கத்துல கைய பிடிங்க, बगल वाले का हाथ पकड़ சீக்கிரம் கைய लीजिए. பிடிங்க. और हाथ पकड़ लीजिए. நீங்க ஊழியக்காரரா? आप प्रभु சத்தமா के நீங்க सेवक हैं, ஊழியக்காரரா आप प्रभु के सेवक हैं இல்ல கொலைகாரரா? या आप हत्यारे हैं? என் வார்த்தை உயிர்ப்பிக்கணும் சார், मेरा वचन किसी को जिलाना है, என் வார்த்தை கொல்ல கூடாது, मेरा वचन किसी को मारना नहीं है. நியாய தீர்ப்பு நாள்ல அது சாட்சியா நின்ற கூடாது. न्याय के दिन में वो गवाह के रूप में नहीं रहना है. நீங்க நினைச்சிட்டீங்க அருவாளை கையில பிடிச்சிட்டு வெட்டுறதுக்கு விரட்டுறவனுக்கு பேர் தான் கொலைகாரன். और आप सोचते हैं हाथ में तलवार लेके किसी को मारने के लिए दौड़ता वही जो हत्यारा है. தன்னை விதைக்காத கோட்டு போட்ட பைபிளை கையில வைத்து மெதுவாக நடந்து செல்லும் ஊழியக்காரனை கொலைகாரன். और कोट शूट पहन करके बाइबल उठा करके मंच में जो आके प्रचार करता है पर अभी तक जो मरा नहीं है वही हत्यारा है. தன்னுடைய சுய நீங்க வழியில நடக்கும் பொழுது, जब आप अपने स्वार्थीपन में चलते हैं, வழியில நடந்து போகும்போது, जब आप चलते हैं, வேதத்தை கையில பிடிச்சிட்டு நடக்கும்போது, जब बाइबल को हाथ में पकड़कर चलते हैं, உங்க இருதயத்தை பார்த்து நீங்களே கேளுங்க, आप अपने आप से खुद पूछिए, சுயத்தை வெட்டிட்டியா? क्या स्वार्थीपन को छोड़ दिया है? உன்னுடைய இமோஷன்ஸை வெட்டிட்டியா? अपनी भावनाओं को खत्म कर दिया? உன்னுடைய ஃபீலிங்ஸை விட்டுட்டியா? अपनी भावनाओं को समाप्त किया है कि नहीं? அப்படி விடலாட்டி अगर नहीं छोड़ा है तो உன் கையில இருக்கிறது வேதம் இல்ல, तेरे हाथ में बाइबल नहीं है, ஒருத்தரோட உயிரை எடுக்க போற அருவா. वो किसी की जान लेने वाला तलवार है. அல்லேலூயா. हालेलुया. வார்த்தை கொல்லுகிறது, ஆவியோ वचन मारता है पर आत्मा जिलाता है. நம்ம பரலோகத்துக்கு போகும்போது நம்மளுக்கு பெரிய ஆச்சரியம் காத்திருக்கும். जब हम स्वर्ग में जाएंगे அது முக்கியமா वहां ஊழியர்களுக்கு पे बहुत बड़ी हैरानगी होगी. ஊழியர் खासतौर से सेवकों के लिए, ஊழியர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருக்கும். सेवकों के लिए वहां पे बहुत बड़ा हैरानगी है. நம்ம மேல ஒரு 1900 கொலை கேஸ் இருக்கும். हमारे ऊपर पता नहीं 1500 से ज्यादा जो है केस होगा हत्यारे का. சாம உன் பேர்ல ஒரு 2000 கொலை கேஸ் இருக்கு. और सैम तेरे ऊपर जो है हत्या का जो है 2000 केस है. டேட்டோட மீட்டிங்கோட எழுதி வச்சிருப்பார். और वहां पे तारीख भी और सभा भी लिखा होगा. உன்னைய விதைக்காம, तू अपने आप को बीजा नहीं, உன் சுயத்தை வெட்டாம, अपने स्वार्थ को खत्म नहीं किया, உன்னுடைய நானுங்கிற திமிரை எடுக்காம, और तेरे अंदर जो अहम है उसको नहीं खत्म என் किया. வார்த்தையை தைரியமா பிரசங்கம் பண்ண பத்தியா? तू बड़े धियाव से मेरे वचन का प्रचार किया. அன்னைக்கு கிரவுட் 2000 பேருங்க. और उस दिन 2000 लोग थे. 2000 பேரை ஒரே மீட்டிங்ல கொலை பண்ணிருக்கேன்னு அர்த்தம். एक ही सभा में 2000 लोगों का कत्ल कर ஆனா दिया. அதுவே और वो என்னைய ஊற்றி जब मैं अपने आप என் को, சுயத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, जब मैं बीजने के लिए देता हूँ, स्वार्थीपन को छोड़ता हूँ, என் நேரம், என் உடல், என் சரீரம், என் பொருள் எல்லாத்தையும் விதைச்சு, और मेरा शरीर, मेरा समय, सभी चीजों को प्रभु की जुरी में बीजता हूँ, நான் அந்த ஊழியத்தை முடிச்சிட்டு வந்திருந்தேன்னா, और ऐसा करके मैं सेवा समाप्त करके आता हूँ, பரலோகத்துல ஒரு கணக்கு இருக்கும். स्वर्ग में एक हिसाब होगा. பரலோகத்தில் செய்யப்பட்டது போல जिस तरह स्वर्ग में होता है பூலோகத்திலும் செய்யப்பட்டது. इस धरती में भी हुआ है. ஹalleluya, ஹalleluya, हालेलुया, ஹalleluya, ஹalleluya. हालेलुया. நம்ம பரலோகத்தின் பிரஜைகள் தானே? हम लोग स्वर्ग जाने वाले हैं. நம்ம பரலோகத்தின் பிரஜைகள் தானே? हम लोग स्वर्ग के नागरिक हैं. ஹalleluya. हालेलुया. சரி ஐயா, இப்ப இந்த இந்த சுயத்தை நான் வெட்டுறதுக்கு எனக்கு விருப்பமே வர மாட்டேங்குதே. अब ये जो स्वार्थीपन है इसको खत्म करने का मन ही नहीं आता है. எனக்கு இந்த சுயத்தை வெட்டணும், இந்த டிவியை விடணும், இந்த போனை தள்ளி வைக்கணும், இந்த தேவையில்லாத காரியத்தை, வீணான பேச்ச, பொறாமைய, எரிச்சல, விரோதத்தை, பகைய, குடிய, வெறிய இதெல்லாம் விடணும்னு நினைக்கிறேன். ஆனா அந்த விருப்பமே எனக்கு வர மாட்டேங்குதே. अरे मैं चाहता हूं कि मेरा स्वार्थीपन
और ये फोन, ये टीवी और ये गुस्सा, ये नफरत, ये बुरे स्वभाव सब छोड़ना चाहता हूं, पर मन नहीं करता छोड़ने का। ஏன் அந்த விருப்பம் வர மாட்டேங்குது? क्यों वो मन नहीं आ रहा है? ஆத்துமாக்கள் மேல விருப்பம் இல்ல, அதனால என் சுயத்தை வெட்டுறதுக்கு விருப்பம் இல்ல. जो नाश होने वाली आत्मा है उसके बारे में मेरे अंदर कोई बोझ नहीं है, आत्मा इसलिए के- स्वार्थीपन को मिटाना नहीं चाहता। ஆத்துமாக்கள் மேல விருப்பம் இல்ல, அதனால என் சுயத்தை வெட்ட आत्माओं के बारे में मेरे अंदर बोझ नहीं है, इसलिए मेरा स्वार्थीपन को खत्म करना नहीं चाह रहा हूं। எங்களுக்கு இது ஒரு ப்ரோகிராம் சார், हमारे लिए एक कार्यक्रम है, எங்களுக்கு இது ஒரு ப்ரோகிராம். हमारे लिए एक कार्यक्रम எங்களை है। அழகா கூப்பிடுவாங்க, हमको बुलाएंगे ஒரு இடத்துல பேனர் அடிப்பாங்க, और हमारा बैनर எல்லாம் होगा, பண்ணுவாங்க. सब कुछ करेंगे நாங்க ஸ்டைலா போய் பிரசங்கம் பண்ணிச்சு और बड़े स्टाइल से हम जाएंगे और प्रचार करेंगे வந்துருவோம். और हम आ जाएंगे। அவர் ரட்சிக்கப்படுறாரோ படலையோ, अगर वो प्रभु को ग्रहण करता नहीं करता कोई बात नहीं, ஆண்டவர்ட்ட வராரோ இல்லையோ, प्रभु के पास आए ना आए कोई बात नहीं, நாங்க வீட்ல உட்கார்ந்து எழுதுனத வாந்தி எடுத்துட்டு தான் வருவோம். और हमने घर में बैठ के जो लिखा है उसको उल्टी करके हम आएंगे। அல்லேலூயா. हालेलुया। ஒண்ணும் இல்ல, நம்ம பேதுரு என்ன பண்றாரு, மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. देखिए पतरस जो है मछली पकड़ रहा है மீன் பிடிக்கிறதுக்காக போறாரு பேதுரு. और मछली पकड़ने के लिए पतरस जा रहा है। அந்த வசனத்தை படிச்சலாமா? उस லூக்கா वचन को हम पढ़ेंगे, லூக்கா 5:2. लूका 5:2। அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படவுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி, சரி சரி போதும். இப்ப பேதுரு மாத்திரம் இல்ல, கூட நிறைய மீனவர்கள் இருக்கிறாங்க. अभी पतरस अकेला नहीं है, उसके साथ और भी मछुआरे हैं। அங்க பேதுரு மாத்திரம் மீன் பிடிக்க போல, वहां पे केवल पतरस मछली पकड़ने नहीं गए, நிறைய மீனவர்கள் அங்க இருக்கிறாங்க. वहां पे बहुत सारे मछुए हैं, அங்க பேதுரு மட்டும் வலைய அலசல, पर केवल पतरस उस जाल को साफ नहीं कर रहा है। நிறைய மீனவர்கள் வலைய அலசிட்டு இருக்காங்க. वहां बहुत सारे मछुए हैं जो उस जाल को साफ कर रहे हैं, ஆனா பேதுருக்கு மட்டும் வலிக்குதுங்க. पर यहाँ पे केवल पतरस को दिक्कत हो रही है, வேற ஒரு வயலுக்கு வலிக்க மாட்டேங்குது. उसको कोई काम नहीं चल रहा है। பேதுரு என்ன சொல்றாரு? पतरस क्या कह रहा है? ஐயா, हे प्रभु, ராம் முழுவதும் பிரயாசப்பட்ட ஐயா, पूरी रात मैंने प्रयास किया, ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஐயா, बहुत मैंने मेहनत की है, இடையில புயல் காற்றெல்லாம் வந்துச்சு ஐயா, அதுக்குள்ளேயும் ட்ரை பண்ணேன் ஐயா, और आंधी तूफान भी आई, उसके बीच में ही बड़ी कोशिश की, ஒண்ணுமே கிடைக்கலையா. कुछ भी नहीं मिला। வலைய அலசுறான், और उस जाल को அலசும் साफ कर போதெல்லாம் அவன் இருதயம் வேதனையினால நிரம்பி நிக்குது. रहा है, और जैसे ही वो जाल को साफ कर रहा है, उसका दिल दुख से भरा है। ஐயோ மீன் இல்லையே, वो मछली नहीं है, ஐயோ மீன் இல்லையே, मछली नहीं है, ஐயோ மீன் கிடைக்கலையே, मछली नहीं मिला है। ஐயா அது 5 நாள் 6 நாள் கிடைக்கல, அப்படி இல்ல, वो ऐसा नहीं कि 5-6 दिन नहीं मिला, ஒரு நாள் கிடைக்கலங்க. बस एक दिन नहीं मिला। அமைதியா இருக்க வேண்டியதானே? चुपचाप रहना चाहिए ना। பக்கத்துல இருக்கவன அலசிட்டு தானே இருக்கிறான், अब बगल वाला भी जो है साफ कर रहा है ना, அவன் சந்தோஷமா தானே இருக்கான். वो तो खुश है ना। உனக்கு மட்டும் என்னையா இல்லாத பாரம், अरे तेरे अंदर इतना भार कहां से आ गया, உனக்கு மட்டும் என்னையா இல்லாத வேதனை. और तेरे लिए इतना दुख कहां से है। அவங்கள பார்த்து கேட்கிறேன், ஐயா आपसे पूछ रहा हूं, நம்ம வலை அலச ஆரம்பிச்சு எத்தனை மாசம் ஆகுது, எத்தனை வாரம் ஆகுது, எத்தனை வருஷம் ஆகுது? जाल को साफ करने का काम कितने समय से कर रहे हैं, कड़ाई से कितने नमा- हफ्ते से, कड़ाई कितने से- महीने से, कितने साल से। கடைசியா நீங்களும் நானும் ஒரு ஆத்மாவை ஆண்டவர்கிட்ட இட்டு வந்து எவ்வளவு நாள் ஆகுது? आखिरी समय वो कब होगा जब हमने किसी को प्रभु के चरणों में लाया हो। நான் ஒரு முறை என் ஊழியத்திற்கு போகும்போதெல்லாம் जब कभी भी मैं सेवा में जाता हूँ, ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், प्रभु से कहता हूँ, ஆண்டவரே हे प्रभु, இந்த மீட்டிங்ல வலை அலசிட கூடாதுப்பா, நானு प्रभु इस सेवा में मैं केवल जाल न வீட்டுக்கு बिछाऊं, வந்து வலை மட்டும் அலசிட கூடாது ஆண்டவரே. आकर के घर में प्रभु जी मैं जाल साफ करने वाला ना எல்லா बनूं। கூட்டத்திலே எல்லா பிரசங்கங்களுக்கும் ஆத்துமாக்கள் வந்துருவாங்கன்னு அர்த்தம் சொல்லல நானு. मैं ये नहीं कह रहा हूं कि सभी सभा में, सभी प्रचार में जो है लोग आ जाएंगे यीशु के पास। பேசுகிற எல்லா கூட்டத்திலே ஆத்துமாக்கள் குமிந்து வந்துருவாங்கன்னு நான் சொல்ல வரல. मैं ये नहीं कह रहा हूं कि हर एक सभा जहां जाके प्रचार करते हैं तो लोग आ जाते हैं यीशु को ग्रहण करने के लिए। அப்படி வராம இருக்கும்போது जब ऐसे होता है कि कोई नहीं आता है, என் கடமையை முடிச்சிட்டேன்னு நிக்க கூடாது. जिस बात पर संतुष्ट नहीं होना है कि मैंने अपना फर्ज पूरा कर लिया, ஏன் ஆண்டவரே தரலன்னு அலசணும். और प्रभु से पूछना है, या जाल आंडवरे। साफ करना, कहना है प्रभु क्यों नहीं आए लोग, இவ்வளவு ஊழியம் செஞ்சிருக்கிற ஏன் ஆண்டவரே, प्रभु इतनी सेवा मैंने की है फिर भी क्यों, இந்த வலையை அலசிட்டே இருக்கிற ஆண்டவரே. प्रभु मैं जाल को साफ कर रहा हूं। ரட்சிப்பு கர்த்தருடையதுதான், उद्धार परमेश्वर का है, யாரை இழுத்துக்கொண்டு நினைக்கிறாரோ அவரை தான் இழுத்துக்கொள்ளுவாரு. जिनको तू बचाना चाहता उन्हीं को तू बचाएगा, உண்மைதான். ये सच है। ஆனா ஊழியனாகிய எனக்குள்ளே पर मैं जो सेवक को मेरे अंदर மீன் கிடைக்காம இருக்கும்போது जब मछली नहीं मिलेगी, ஒரு வேதனை கவ்வி பிடிக்கணும். प्रभु मेरा हृदय
दर्द से भर जाता है। அப்படி புடிச்சாதான் जब ऐसा होगा, அவ்வளவு படகுகள் இருந்தாலும் चाहे इतने सारे किश्ती हैं, என் இயேசு என்னுடைய படகில ஏறி விரும்பி ஏறுகிறார். और मेरा प्रभु यीशु बड़ी चाहत के साथ मेरी किश्ती में आएगा, விரும்பி ஏறுகிறார். और मेरी किश्ती में बड़ी चाहत के மகே, साथ आएगा। நீ பேசின ஊழியத்தை நீ கஷ்டப்பட்டு ஊழியம் பண்ண உண்மைதான். ஆனா உனக்கு அதனுடைய பலன் இல்லைன்னு ஒண்ணு கண்ணீர் விடுற பாத்தியா, அதுக்காகவே இன்னும் நான் உன்னை பயன்படுத்துவேன். और मेरे बेटे, जरूर तेरे जाल में कोई मछली नहीं फंसा, पर तू इसके लिए आंसू बहाना। अब मैं तुझे सामर्थ्य रूप से लेके इस्तेमाल உன்னை करूंगा। இன்னும் நான் பயன்படுத்துவேன். मैं तुझे और सामर्थ्य रूप से इस्तेमाल करूंगा। இப்ப கொடுத்திருக்கிற வெளிப்பாட காட்டில இன்னும் ஆழமான வெளிப்பாட கொடுப்பேன். अभी जो मैं प्रकाशन दिया हूं, उससे ज्यादा गहरा प्रकाशन तुझे मैं दूंगा। அல்லேலூயா. हालेलुया। இருதயத்துல கையை வைங்க. अपने हृदय में हाथ रखिए। ஆத்துமா இல்லாட்டி अगर आत्मा नहीं है तो மனசு வலிக்கணும். दिल में दर्द होना है। ஆத்துமா கிடைக்காட்டி अगर आत्मा नहीं मिलते हैं तो மனசு வலிக்கணும். दिल में दर्द होना है। அல்லேலூயா. हालेलुया। பேதுருக்கும் எனக்கு என்னங்க வித்தியாசம்? பேதுருக்கும் எனக்கு என்ன வித்தியாசம்? पत्रस और मुझ में क्या फर्क है? அவர் கோமணம் கட்டி வலை அலசுறாரு, और वो जो है लंगोट पहन करके वो जाल बिछा रहा है, நான் கோட் போட்டு வலை அலசுறேன். पर मैं जो है कोट पहन करके जाल बिछा இதுல रहा हूं। பந்தா வேற, और इसमें பந்தா வேற. जो है हम अपना नाम ऊंचा करते हैं। இவாஞ்சலிஸ்ட் சாம் பிரசாத் एवेंजलिस्ट शाम प्रसाद கன்னியாகுமரிக்கு வருகிறார். कन्याकुमारी में आ रहे हैं, வலை அலச போற பையலுக்கு விளம்பரம் வேற. और इस बंदे के लिए इतना प्रचार हो रहा है। அல்லேலூயா. हालेलुया। போய் வலை அலச போறான், अरे जाल को साफ करने जा रहा, तेरा इतना प्रचार हो रहा है, உங்களுக்கு விளம்பரம் வேற. और इसके लिए इतना मशहूरी। Thank you Father. धन्यवाद पिता। கர்த்தர் உங்களோட பேசிட்டு இருக்கிறார். परमेश्वर आपसे बात कर रहा है। தேவனுடைய சத்தம். ये परमेश्वर की आवाज ஏன்னா है। இது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற செய்தி இல்ல, எனக்கு கொடுத்தார். ये संदेश प्रभु मगर आपको नहीं मुझे दिया है। என்னைய மாத்துறதுக்கு கொடுத்தார். मुझे बदलने के लिए प्रभु ने मुझे दिया है। என்னைய மாத்துறதுக்கு கொடுத்தார். मुझे बदलने के लिए प्रभु ने मुझे दिया है। என்னைய ஒப்பு கொடுக்க கொடுத்தார். मैं प्रभु के सामने समर्पण करने के लिए मुझे दिया है, அதனால தான் அது உங்களுக்கு நான் தரேன். इसीलिए मैं आपको दे रहा हूँ। என்னைய மாத்தாத செய்தி உங்களை எப்படி மாத்தும்? वो वचन जो मेरे जीवन को नहीं बदला है, என்னைய तो வெட்டாத आपके जीवन को कैसे என்னைய बदलेगा? வெட்டாத பட்டயம் உங்களை எப்படி வெட்டும்? वो तलवार जो मुझे नहीं काटता तो आपको कैसे काटेगा? என்னுடைய உள்ள உணர்வுகளை என்னுடைய சுயத்தையும் அழிக்கிறதுக்கு திராணி இல்லாத வெளிப்பாடு நான் பேசி உங்களை எப்படி மாத்தும்? वो ऐसा प्रकाशन जो मेरे स्वार्थीपन को खत्म नहीं करता तो आपके जीवन में क्या बदलाव அவர் लेके आएगा? எனக்கு என்னை மாத்த தந்தார். प्रभु ने मुझे दिया ताकि मैं अपने आप को बदल सकूं, அது உங்களுக்கு தான். उसे मैं आपको दे रहा हूं। பக்கத்துல கையை பிடிங்க, बगल वाले के हाथ पकड़िए, பக்கத்துல கையை பிடிங்க. बगल वाले के हाथ पकड़िए। எப்ப நம்மளை விதைக்கணும்னு தோணும் தெரியுமா? कब हमारे मन में ये विचार आएगा कि मैं अपने आप को बीजूं? எப்ப என்னுடைய பணத்தை, என்னுடைய சுயத்தை, என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய பலத்தை, என்னுடைய நேரத்தை விதைக்கணும்னு எனக்கு தோணும் தெரியுமா? कब मेरे मन में आएगा कि मैं अपना धन, अपना परिवार, अपना कुटुंब, अपने सब कुछ को मैं बीज दूं? என் வலை எம்டியா இருக்கிறத பார்க்கும்போது, जब मैं देखता हूं कि मेरा जाल खाली है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் உண்மையை சொல்றீங்க? இந்த வார்த்தை எனக்கு தான். कितने लोग कहते हैं सचमुच में कि ये वचन मेरे लिए है? இல்ல அதை எப்பயும் சொல்லுவேன், கர்த்தருடைய சமூகத்துல மட்டும். வெளியில நம்மளுக்கு பேரு இவாஞ்சலிஸ்ட், அப்போஸ்தலு, தீர்க்கதரிசி என்ன வேணாலும் கூப்பிடலாம். என்ன நம்மள மேய்ப்பர்கள்னு கூப்பிட்டாலும் கர்த்தர் முன்னாடி நம்ம ஆடுகள் தான். मैं हमेशा ये बात कहता हूँ, चाहे बाहर हमें लोग किसी भी उपाधि से पूछे बुलाएं, पास्टर है, रेवरेंट है, बिशप है, भविष्यद्वक्ता है, चाहे कुछ भी हो, पर परमेश्वर के नजर में हम भेड़ हैं। தாழ்மையுள்ளவனுக்கு जो हलीम है उसको प्रभु अनुग्रह देता है। அல்லேலூயா, हालेलुया। சரி, முதலாவது வேதனை இருக்கிறவனுக்கு தான் சுயத்தை வெட்டணும்னு தோணும். ரெண்டாவது வாசிங்க, யோவான் 12:26. यूहन्ना 12 उसका 26। ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். போதும். என்னப்பா அது வித்தியாசமா இருக்கு இந்த வசனம்? ये वचन थोड़ा सा अजीब सा है। நான் எங்க போறேனோ அங்கதானே கர்த்தர் இருப்பாரு.
जहां मैं जाऊंगा वहां पे प्रभु होगा। இங்க இவர் சொல்றாரு, और यहां पे लिखा है நான் எங்கே இருக்கிறேனோ जहां पे मैं हूं அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். वहां पे मेरा सेवक भी होगा। நம்ம என்ன சொல்லுவோம்? हम क्या कहते हैं? கர்த்தர் என்னோட இருக்கிறார். परमेश्वर मेरे साथ है। கால் வச்சா அது பொன் விளைகிற பூமியா மாறிடும். अरे जब मैं पांव रखता हूं कि मिट्टी जो है कुंदन बन जाएगा। நாங்க ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டு ஆசீர்வாதம் கூரையை பித்துக்கிட்டு, ओह जब मैं किसी के घर में आता हूं तो आशीष जो है उसके छत फाड़ के आता है। நான் இருக்கிற இடத்துல இல்ல ஆண்டவர் இருக்கிறது. जहां पे मैं रहता हूं वहां पे परमेश्वर नहीं रहता है। அவர் இருக்கிற இடத்துக்கு தான் நான் போணும். जहां पे वो रहता है उस जगह पर मुझे जाना है। அப்பதான் பலன் கிடைக்கும். तब फल आएंगे। நான் இருக்கிற இடத்துல ஆண்டவர் இருக்காருன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? जहां पे मैं रहता हूं वहां पे प्रभु है। क्यों ऐसा हम कहते हैं? என் சொந்த ஆதாயத்துக்கு. क्योंकि उससे मेरा फायदा हो। ஆனா கர்த்தர் இருக்கிற இடத்துக்கு தேடி போறேன் பாத்தீங்களா? पर जहां पे प्रभु रहता है उस जगह को मैं ढूंढ के जाता हूं। அது பரலோக ஆதாயத்துக்கு. वो स्वर्ग की भलाई के लिए है। நீங்க யாரு? आप क्या चाहते हैं? சொந்த ஆதாயமா பரலோக ஆதாயமா? आपको खुद के लिए लाभ चाहिए या स्वर्ग के लिए लाभ चाहिए? சொந்த ஆதாயமா பரலோக ஆதாயமா? आप क्या चाहते हैं? खुद के लिए फायदा हो या स्वर्ग के लिए फायदा हो? பாத்திரங்கள் எல்லாம், जो बर्तन हैं, பாத்திரங்கள் எல்லாம், जो बर्तन हैं விதைக்கப்படாத பாத்திரங்கள் எல்லாம், और जो अभी बीजा नहीं गया वो जो पात्र हैं, தன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையை சுத்தமா வைக்காத பாத்திரங்கள் எல்லாம், अपने अंदरूनी जीवन को शुद्ध ना रखने वाला पात्र जो है, அதுக சொல்லும் वो ऐसे कहते हैं நாங்க இருக்கிற இடத்துல அவர் இருக்காருன்னு. जहां पे हम हैं वहां पे वो है। வண்டி ஓடணும்ல, क्योंकि गाड़ी चलनी है ना। ஆனா சுயத்தை விதைச்சவன் ஒருத்தன் இருக்கிறான். पर ये कहे जो अपने स्वार्थ को बीज दिया है, அவன் சொல்லுவான், वो कहता है நீர் எங்கே போக சொல்லுகிறீரோ तू जहां पे भी मुझे जाने के लिए कहता है அங்க போறேன். वहां पे मैं जाऊंगा। எந்த ஜனத்தை போய் பார்க்க சொல்லுகிறீரோ जिन लोगों को जाके मिलने के लिए कहता அங்க है போறேன். वहां पे मैं जाऊंगा। நீங்க இந்த பாத்திரம் என்ன தெரியுமா செய்யும்? ये जो पात्र है वो क्या करेगा मालूम है? நல்ல வெயிட்டான பார்ட்டியா தான் பார்க்கும். वो बड़े बड़े तगड़े लोगों को देखेगा। யார்கிட்ட டப்பு ஜாஸ்தியா இருக்கோ जिनके पास बटुआ बड़ा है அவர்களுக்கு போய் தீர்க்க தரிசனம் கையை வச்ச உடனே மாடி மலமலையா வரும். बस उनके ऊपर हाथ रख के भविष्यवाणी जो है बस मुंह में आते रहेगा। புத்திரன் என்ன செய்வான் தெரியுமா? पर जानते हैं पुत्र क्या करेगा? புத்திரனாகிய இயேசு என்ன செஞ்சார் தெரியுமா? आप जानते हैं यीशु जो पुत्र है उसने क्या किया? ஏழைகளை தேடி, பாவிகளை தேடி, குஷ்டரோகிகளை தேடி, குருடர்களை தேடி போனார். और जो गरीब हैं, जो अंधे हैं, जो कोढ़ी हैं, जो पापी हैं, उनको ढूंढते हुए गया। ஏன் தெரியுமா? क्यों मालूम है? குமாரன் எங்கே இருக்கிறாரோ जहां पे पुत्र है அங்க நான் இருக்கேன். वहां पे मैं हूं। ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு அழைப்பு வருதா? अगर कहीं से आपको एक निमंत्रण मिल रहा है, வந்த உடனே போக வேண்டியது ஆண்டவர் சமூகத்துக்கு. सबसे पहले आपको जाना है प्रभु की उपस्थिति में। ஆண்டவரே, हे प्रभु, நீங்க அங்க இருக்கிறீங்களா? क्या आप वहां पे हैं? நீங்க என்னோட வாங்கன்னு சொல்றது இல்ல. ये नहीं कि प्रभु तू मेरे साथ चल। அது உள்ள தங்கி இருக்க ஆவியானவர் எப்ப என் கூட தான் இருப்பாரு. हाँ, पवित्र आत्मा मेरे अंदर है, वो हमेशा मेरे साथ है। ஆனா ஆத்மாவை எடுக்கத்தக்கதாக நீங்க அங்க இருக்கீங்களா? प्रभु उन आत्मा को जीतने के लिए क्या तू वहां पे है? அவர் அங்க இருந்தா மட்டும்தான் இந்த சாமோட பிரசங்கம் ஓடும். अगर वो वहां पे है तभी ये शाम का प्रचार काम करेगा। அது வானத்தையே பிளக்கிற வெளிப்பாடா இருந்தாலும் சரி, चाहे वो ऐसा प्रकाशन जो आकाश को फाड़ कर गिरता है, என் கர்த்தர் அங்க இல்லாட்டி अगर मेरा परमेश्वर वहां मौजूद नहीं है तो நான் எவ்வளவு பிரசங்கம் பண்ணாலும் வேஸ்ட். चाहे मैं कितना भी प्रचार करूं सब बेकार அத है। வேத அழகா சொல்லுது. इसलिए परमेश्वर का वचन बड़ा பவுல் अद्भुत है। பிரசங்கித்துக் கொண்டிருந்தான். पौलुस प्रचार कर रहा था। பவுலுடைய பிரசங்கம் லீதியாளுடைய மனதை திறந்ததுன்னு இல்ல. पौलुस का प्रचार लीदिया के हृदय को नहीं खोला, ऐसे नहीं लिखा। கர்த்தர் மனதை திறந்தார். परमेश्वर ने उसके हृदय को खोला। கர்த்தர் மனதை திறந்தார். परमेश्वर ने उसके हृदय को खोला। ஏன்னா क्योंकि ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहता நான் है உனக்கு முன்பாக போய் मैं तेरे आगे चलूंगा, கோணலான யாவகளையும் நேராக்குகிறேன். जो भी टेढ़ा है उसको सीधा करूंगा। அத செஞ்சா மட்டும்தான், जब वो होगा, அத ஆண்டவர் எனக்கு முன்னாடி போய் செஞ்சா மட்டும்தான் परमेश्वर मेरे आगे जाकर के जब उस कार्य को करेगा, அவருடைய ஊழியனாகிய நான் போய் ஊழியம் செய்ய முடியும். मैं जो उसका सेवक हूं वहां जाकर के सेवा कर पाऊंगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அவர் எங்க இருக்காரோ
वो जहां पर भी है அங்க நான் போகணும், वहां पे मुझे அங்க जाना நான் चाहिए। போகணும். பக்கத்துல கைய பிடிங்க, बगल वाले का हाथ पकड़िए। அவர் எங்க இருக்காரோ वो जहां पर है அங்க நான் போகணும். वहां पे मुझे जाना है। நான் இருக்கிற இடத்துக்கு அவர் வரணும்னு அவசியம் இல்ல। मैं जहां पे रहता हूं वहां पे उसे आने की जरूरत नहीं है। அல்லேலூயா। हालेलुया। எத்தனை பேருக்கு உண்மையாவே ஆத்துமாக்கள் எனக்கு வேணும்னு நினைக்கிறீங்க? कितने लोग सचमुच में कहते हैं कि मुझे आत्मा चाहिए? மிகுந்த பலன் என் மூலமா உண்டாகணும்னு நினைக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க। कितने लोग चाहते हैं? केवल वही लोग हालेलुया कहें जो कहते हैं मेरे द्वारा बहुत फल आए, वही लोग हालेलुया कहें। அப்ப அவர் இருக்கிற இடத்துக்கு தான் நீங்க போகணும்। इसका मतलब है जहां पे वो रहता है वहीं पे आपको जाना है। எந்த இடத்துல என் ஊழியத்தை வளர்க்க முடியுமோ, जहां पर मैं अपनी सेवा को बढ़ा सकता हूं, எந்த இடத்துல ஜனங்கள் நிறைய காணிக்கை கொடுப்பாங்களோ, जहां पर लोग ज्यादा दान देंगे, எந்த இடத்துல நான் நல்ல சஃபிஸ்டிகேட்டடா என் பிள்ளைக்கு எஜுகேஷன் எல்லாம் கரெக்டா பார்த்து நான் ஒரு இடத்துக்கு போறேன்னா, और जहां पर मेरे बच्चों के लिए अच्छी पढ़ाई, इन सभी चीजों को देख के मैं जाता हूं உன் तो விருப்பப்படியே உனக்கு பணத்தை, சுகத்தை, ஆடம்பரத்தை, பலத்தை கொடுப்பார்। परमेश्वर जैसा तू चाहता वैसे ही तुम्हें धन, दौलत, सुविधा, प्रतिष्ठा, सम्मान सब कुछ देगा। ஆனா உனக்கு கிடைக்காத ஒண்ணு என்ன தெரியுமா? पर आपको एक चीज नहीं मिलेगा, क्या मालूम है? ஊழியக்காரனுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை தகுதி ஒன்று இருக்காது। और जो नैतिक या जो जो मने जो प्रभु के सेवक को जो असली में जो चाहिए वो नहीं होगा आपके पास। எது? वो क्या है? ஆத்துமா। लोग आत्मा जो नाश हो रहे हैं, மீதி எல்லாம் கிடைக்கும், सब कुछ मिल जाएगा, மீதி எல்லாம் கிடைக்கும்। बाकी सब मिल जाएगा। வேதம் சொல்லுது ஆத்தும அறுவடை செய்கிறவனே ஞானவான்। परमेश्वर का वचन कहता है जो आत्माओं को जीतता है वही बुद्धिमान है। யாரு புத்திமானு? कौन बुद्धिमान है? ஆத்துமா जो आत्माओं को அறுவடை செய்கிறவனே जीतता है। அந்த ஞானம் வேணும்னா ஆண்டவர் இருக்கிற இடத்துக்கு போகணும்। वो ज्ञान चाहिए है तो हमें उस जगह पर जाना है जहां அந்த पे ஞானம் प्रभु இருக்கிறவங்க रहता है। மட்டும் தான் சொல்ல முடியும் நான் கர்த்தர் அனுப்புகிற இடத்துக்கு நான் போறேன்। ऐसे ही लोग कह सकेंगे कि जहां पे प्रभु रहता वहीं पे मैं அல்லேலூயா। जाता हूं। கடைசியா हालेलुया। நான் முடிக்கிறேன் 27வது வசனம் முடிக்கிறேன்। आखिर में इसका 27वां वचन, இப்பொழுது இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே இந்த வேளையினின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ? சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன்। அடுத்து பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். மகிமைப்படுத்தும் என்றார், அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன் இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று। இயேசு பிதாவுடைய குமாரன்। यीशु पिता का पुत्र है। அவர் என்ன சொல்றாருன்னா, वो क्या कह रहा है? அவர் என்ன சொல்லிருக்கணும்னா, देखिए उसे ऐसा कहना चाहिए था, பிதாவே நான் உங்க நாமத்தை மகிமைப்படுத்துறேன்। पिता मैं तेरे नाम की महिमा कर रहा हूं। நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? आप क्यों चिंता कर रहे हैं? நான் உங்க நாமத்தை மகிமைப்படுத்துறேன் ஆண்டவரே हे पिता मैं तेरे नाम की महिमा कर रहा हूं, அப்படின்னு சொல்லிருக்கணும்। ऐसे कहना चाहिए ஆனா था। அவர் என்ன சொல்றாரு? पर वो क्या कह रहा है? உம்மை நீங்க மகிமைப்படுத்துங்க। हे पिता तू अपनी महिमा कर। யார சொல்றாரு? कौन कह रहा है? ஆண்டவரே அதை திருப்பி படிங்க। देखिए वहां यीशु कह रहा है पिता से உம்மை மகிமைப்படுத்தும்। உம்மை மகிமைப்படுத்தும்। तू अपनी महिमा प्रकट कर। அப்படின்னா என்ன அர்த்தம்? इसका मतलब क्या है? சாமுடைய பிரசங்கம் ஆண்டவரை மகிமைப்படுத்திராது। ये शाम का प्रचार परमेश्वर को महिमा नहीं दिलाएगा। சாமோட ஆராதனை கர்த்தரை மகிமைப்படுத்திராது। शाम की आराधना परमेश्वर की महिमा नहीं करेगी। மொத்தத்துல இந்த சாமால கர்த்தரை மகிமையே படுத்த முடியாது। इसका मतलब है सैम अपनी तरफ से प्रभु की महिमा नहीं कर सकता, ஆனா ஒண்ணு செய்ய முடியும், पर एक काम कर सकता है, கர்த்தர் சாம் மூலமா அவரை மகிமைப்படுத்த முடியும்। परमेश्वर सैम के जरिए अपनी महिमा प्रकट कर सकता அதனாலதான் है। வேதம் சொல்லுது உங்கள் சரீரத்தின் மூலமாய், इसीलिए प्रभु का वचन कहता है तुम अपने शरीर के द्वारा மகிமைப்படுத்துங்கள், परमेश्वर की महिमा करो। என் ஆண்டவர் நல்ல பிரசங்கங்களை மகிமைன்னு எடுத்துக்கிறது இல்ல। मेरा परमेश्वर अच्छे अच्छे प्रचार को अपनी महिमा के लिए नहीं लेता நல்ல है, ஆராதனைகளை மகிமைன்னு எடுத்துக்கல। अच्छी अच्छी आराधना को अपनी महिमा के लिए नहीं लेता है। உன் வாழ்க்கைய மகிமைன்னு எடுக்கிறாரு। परमेश्वर आपके जीवन को अपनी महिमा के लिए लेता है, சொந்த வாழ்க்கைய மகிமைன்னு எடுக்கிறாரு।
और परमेश्वर आपके व्यक्तिगत जीवन को अपनी महिमा के रूप में लेता है। இயேசு தைரியமாய் அந்த வார்த்தையை சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? यीशु दिलेरी के साथ याव के साथ ये वचन जब कहता है उसका कारण जानते हैं। நான் பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறதினாலே அவர் என் மூலமாய் மகிமைப்படுகிறார். मैं पिता की मर्जी को पूरी करता हूं इसलिए वो मेरे द्वारा महिमा पाता है। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு தயவா நான் உங்களை பார்த்து சொல்றேன், मैं आज आपसे कहता हूं, ஊழியர்களை அழைக்கப்பட்டிருக்கிற நாம் हम जो सेवक के रूप में बुलाए गए हैं, விதைக்கப்படுவது ரொம்ப அவசியம். बीजा जाना बहुत जरूरी है। டேவிட் வில்கர்சன் ஒரு அருமையான ஊழியக்காரர் இப்படி சொன்னார், डेविड विल्करसन नामक एक प्रभु के एक महान जन ने कहा, நான் என்னைக்கு என்னுடைய டிவி ஆஃப் பண்ணனோ जिस दिन मैंने अपने टीवी को बंद किया, கர்த்தர் எனக்கு ஆத்துமாக்களை கொடுத்தார். परमेश्वर मुझे आत्माओं को दिया। நான் எப்ப ஜெபிக்க ஆரம்பிச்சனோ ஆத்துமாக்களை கொடுத்தேன்னு சொல்லல. ये नहीं कहा कि जब मैं प्रार्थना करना शुरू किया तो प्रभु ने आत्माओं को दिया। எப்ப நான் வேதம் படிக்க ஆரம்பிச்சனோ அப்ப ஆத்துமாக்களை கொடுக்கறேன்னு சொல்லல. उन्होंने ये नहीं कहा कि जब मैं वचन पढ़ना शुरू किया तो प्रभु ने आत्मा को दिया। எப்ப நான் டிவி ஆஃப் பண்ணனோ जिस दिन मैंने टीवी को बंद किया அப்ப கர்த்தர் ஆத்துமாக்களை கொடுத்துட்டார். उस दिन प्रभु मुझे आत्माओं को दिया। இது போல உங்க வாழ்க்கையில இருக்கிறது என்ன? इसके समान आपके जीवन में ऐसी क्या चीज உங்கள் है? அந்தரங்களில இருக்கிறது என்ன? आपके अंदरूनी जीवन में क्या है? அவைகளை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலே விதைக்கும் பொழுது, जब उन चीजों को प्रभु की उजरी में बीज देते हैं, என் சுயம் உருவளைந்து போகும்போது, जब मेरा स्वार्थ पूरी तरह से नाश हो जाता है, நான் சிறுகவும் मैं घटूं, என் அப்பா பெருகவும் செய்வார்.